வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய ஆத்மா. இந்த கதை வழக்கம் போலவே உங்க எல்லாருக்குமே தெரியும் அவருடைய கதைகள்லாம் எப்படி இருக்கும்னு. அது மாதிரி ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்க போகுது. கதைக்குள்ள போக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. ஆத்மா. பலருக்கும் இது ஒரு புதிரான வார்த்தையே. உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்வது என்பது மட்டும் எல்லா மதங்களிலும் உள்ளது. அதனால் உலகம் முழுக்க உள்ள மனித இனத்துக்கு ஆத்மா என்றால் அது மரணம் தொடர்பான ஒரு விஷயம் என்றே தோன்றுகிறது. எவரும் தன்னுடைய ஆத்மா எது என்கிற விசாரத்தில் பெரிதாக ஈடுபடுவதில்லை. பிறருக்கு உயிர் பிரியும் தருவாயில் பேசப்படும் ஒரு விஷயமாகவே இது இருப்பதால் இதை தங்களோடு தொடர்பு படுத்தி பெரிதாக எவரும் யோசிப்பதில்லை. ஆத்மா குறித்து தெளிவான கருத்துக்களும் எவரிடமும் போய் சேரவில்லை. அது ஒரு குழப்பமான புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒன்றாகவே இருந்து வருகிறது. உண்மையில் ஆத்மா என்றால் என்ன? தொழிலதிபர் கிருஷ்ணனை பார்த்தபொழுது சற்று சிரிக்க தோன்றியது. நடுத்தரமான உயரமும் நல்ல உடல்வாக இருந்தும் இடுப்பில் ஒரு டயர் விழுந்து விட்டது போல் ஊளி சதை போட்டுவிட்டிருந்தது. இதனால் அவர் நடக்கும்பொழுது அது ஒரு சகஜமான நடையாகவே தெரியவில்லை. அதிலும் இறுக்கமாய் பேண்ட்டும் சட்டையும் போட்டுக்கொண்டு கையில் ஒரு பிரீஃப் கேஸுடன் அவர் நடக்கும்பொழுது உம்னா மூஞ்சிக்காரன் கூட சிரித்து விடுவான். கிருஷ்ணனும் கண்ணாடி முன் இருக்கும்பொழுதெல்லாம் பாழாய் போன அந்த தொந்தியை குறைக்க வேண்டும் என்று நினைக்காத நாளில்லை. ஆனால் அந்த நினைப்புக்கு தான் சக்தியே இல்லை. ஒரு முறை டாக்டரை சந்தித்த பொழுது தொந்தியை பார்த்துவிட்டு, இட் இஸ் வெரி டேஞ்சர் மிஸ்டர் கிருஷ்ணன். நீங்க தேவையே இல்லாம ஒரு 20 கிலோ அரிசி முட்டிய உங்க இடுப்பு சுத்தி கட்டி சுமந்துட்டு இருக்கீங்க. முதல்ல எடையை குறைக்கிற வழியை பாருங்க. ஏன்னா உங்க இதயங்கிறது உங்களுக்காக மட்டுமே இயங்கக்கூடியது. அது எதுக்கு உங்களுக்குள்ள நுழைஞ்சிட்ட இன்னொருத்தருக்கும் சேர்த்து இயங்கணும்? அப்புறம் அதுவும் சீக்கிரமா தன் முழு சக்தியை இழந்து நின்றுடும் என்று எச்சரித்திருந்தார். அதை கேட்டபொழுது கிருஷ்ணனுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் பாழா போன உடம்பு குறைக்கத்தான் வேலை வரவில்லை. பிசினஸ் விஷயமாக ஓடிக்கொண்டே இருப்பதால் ஓய்வு ஒழிச்சலே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் பிசினஸ் தொடர்பாய் ஹோட்டலில் தங்கி பார்ட்டிகளை பார்ப்பதும் பேசுவதுமாகவே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் உடம்பு குறித்து யோசிக்க எங்கே இருக்கிறது நேரம்? கண்ட ஹோட்டல், கண்டவிதமான சாப்பாடு, சரியான தூக்கமின்மை, ரயில், பஸ், விமானம் என்று அனைத்திலும் உடம்பு குலுங்க குலுங்க பயணம். இப்படி இருந்தால் உடம்பு மட்டும் எப்படி கோவிலாக இருக்க முடியும்? அது சர்க்கஸ் கூடாரம் போலத்தான் இருக்கும். கிருஷ்ணனுக்கும் தன் உடம்பு பற்றி ஒரு கவலை இருக்கத்தான் செய்தது. அவரது உடம்புக்கு மாதத்தில் 2 நாட்கள் கட்டாயமாக ஓய்வு கொடுத்து விடுவார். அதிலும் அமாவாசை மட்டும் வந்துவிடக்கூடாது. இப்பொழுது கூட பாருங்கள், நாளை விடிந்தால் அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒரு புள்ளியில் ஒன்று கூடும் நாள். கேலண்டரில் நாளை அமாவாசை என்று பார்த்ததிலிருந்தே கிருஷ்ணனை ஒருவித பரபரப்பும் தொற்றிக்கொண்டு விட்டது. அவருக்கு நன்கு பரிச்சயமான ஒரு மெடிக்கல் ஷாப் சென்னை மண்ணடியில் உள்ளது. காரை விட்டு இறங்கி கடை முன் போய் நிற்கவும் கடைக்காரன் பார்த்துவிட்டு ஒரு சிறிய அட்டைப்பட்டியை எடுத்து வைத்தான். அதன் உள்ளே ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சும் பெத்தரனை போல் ஒரு மயக்க மருந்தும் இருந்தது. கிருஷ்ணனும் அதை படபடப்போடு பெற்றுக்கொண்டார். காரில் ஏறிக்கொண்டு கிளம்பிவிட்ட அவரை ஒரு பெருமூச்சுடன் பார்த்தவன், இன்னும் எத்தனை அமாவாசைக்கு இவர் இப்படியே இருக்க போகிறாரோ தெரியலையே என்று முணுமுணுத்துக் கொண்டான். மதுரை லாட்ஜ் அறை. கைகடிகாரத்தை பார்த்து கொண்டே வேக வேகமாக அறைக்குள் நுழைந்த கிருஷ்ணன் முதல் காரியமாக கதவின் அத்தனை தாழ்பாலையும் போட்டு முடித்தார். கைவசம் இருந்த பிரீஃப் கேஸில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருந்தது. அவ்வளவும் வியாபாரிகளிடம் கலெக்ஷனாக பெற்ற தொகை. அதை ஒரு பெரிய பாலித்தீன் பையில் போட்டு அதை 7-8 மடிப்பு மடித்து அதன் வாயை ஒரு தீக்குச்சியின் உதவி கொண்டு ஒட்டியே முடித்தார். அதை எடுத்துக்கொண்டு போய் தன் படுக்கைக்கு கீழே மெத்தையை தூக்கி தலையணை வைக்க இடமாக பார்த்து வைத்தார். மெத்தையை பின்னர் மூடி அதன் மேல் தலையணையை வைத்தவர் ஒரு பார்வை பார்த்து கொண்டார். அடுத்த நொடியில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிய மயக்க மருந்து ஊசியை எடுத்து சிரிஞ்சில் ஏற்றி கொண்டவர் ஊசி போட்டுக்கொள்ளும் முன் இன்டர்காமில் ரிசப்ஷனை தொடர்பு கொண்டார். மறுபக்கத்தில் குயிலுக்கு தங்கச்சி போல் ஒரு பெண் குரல். எஸ் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? மேடம், எனக்கு உடம்பு சரியில்லை. ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்கிட்டு நான் நல்லா தூங்க போறேன். நடுவில் ஹவுஸ் கீப்பிங், ரெஸ்டாரண்ட்னு யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகே சார், ஹாவ் ஏ நைஸ் ஸ்லீப் சார். தேங்க்யூ. இன்டர்காமை கட் செய்த நொடி அது திரும்ப அலறியது. எரிச்சலுடன் எடுத்தவர், யாரது? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை பார்க்க நல்ல பெருமாள்ன்ற உங்க நண்பர் வந்திருக்கார். ரொம்ப அவசரமாம். நல்ல பெருமாளா? சரி, அனுப்பி வைங்க. ரிசீவரை கட் செய்தவர் இன்ஜெக்ஷன் சிரிஞ்சை எடுத்து பக்கத்து வார்ட்ரோப் கதவை திறந்து உள்ளே வைத்தார். அடுத்த சில நொடிகளில்
நல்ல பெருமாள் கதவை தட்டும் சப்தம். அலுப்போடு எழுந்து போய் திறந்தார். நல்ல பெருமாளும், என்ன கிருஷ்ணா, என்னை எதிர்பார்க்கலையா என்றபடி உள் நுழைந்தார். ஆமாம் பெருமாள், உட்கார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துட்டு போக வந்தேன்ப்பா. சொல்லு. நீயும் நானும் சேர்ந்து வட்டிக்கு கடன் கொடுத்தோமே ரங்கசாமி, ஞாபகம் இருக்கா? எந்த ரங்கசாமி? நீ ஏன் கேட்க மாட்ட? அதான்ப்பா, ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து பரலோகம் போயிட்டு தான் நம்பிட்டு இருக்கோமே. ஆமாம், அவனுக்கு என்ன? அவன் சாகலப்பா. ஆக்சிடென்ட்ல செத்து போனது ரங்கசாமி மாதிரியே எவனோ ஒருத்தன் தீப்பிடிச்சி முகம் கருகி போனதுல நமக்கு அப்ப சரியா அடையாளம் தெரியல. பையன் நமக்கு நல்லாவே அல்வா கொடுத்துட்டு மும்பை பக்கம் ஓடிட்டான்ப்பா. என்ன பெருமாள் சொல்ற? நம்ப முடியலையே. நீ நம்பிதான் தீரணும். இது கம்ப்யூட்டர் காலம்னு பெருமைப்பட்டுக்கிறோம். தெருவில் குச்சி மிட்டாய் விற்கிறவனெல்லாம் செல்போன் வச்சிருக்கிறத வளர்ச்சின்னு சொல்றோம். வளர்ந்துட்டு இருக்கிறது விஞ்ஞானம் மட்டுமல்ல, ஃபோர்ஜரியும் தான். பெருமாள், நீ மாறவே மாட்டியா? ஒரு விஷயம் பேசினா அதை சொல்லி முடிக்காம எதுக்கு இப்படி நீட்டி முழக்கிற? ஏண்டா, எனக்குன்னு ஒரு சுவாபம் இருக்கக்கூடாதா? சரி, கோவிச்சுக்காம விஷயத்துக்கு வா. அந்த நாய் நம்மளை மட்டுமில்ல, கவர்மெண்ட் போலீஸ்னு அவ்வளோ பேரையும் ஏமாத்திட்டு மும்பை ஓடிட்டான். அங்கே இப்போ அவன் பேர் உமர். அவனுக்கு இப்போ அங்கே ரேஷன் கார்டு முதல் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வேற எல்லாம் இருக்கு. யாரோ ஒரு பாயை பிடிச்சி அவரோட மகனை சொல்ல வச்சு சௌகரியமாக பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் மும்பை போயிருந்தப்ப அந்த நாயை நேரில் பார்த்தினே. என்னை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 1 காசா 2 காசா 10 லட்சம் வட்டியோட பார்த்தா இன்னைக்கு கணக்குக்கு 24 லட்சம் சொச்சம். அதில் உன்னோடது பாதி, என்னோடது பாதி. அது சரி, அவன் உன்னை பார்த்துட்டு என்ன பண்ணான்? என்ன பண்ணுவான்? ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணினான். டே ரங்கசாமி, நீ சாகலையாடா? ஊரை ஏமாத்திட்டு இருக்கியான்னு கேட்டேன். உடனே ஷாக்கானவன் பிறகு சமாளித்து கொண்டு ஹிந்தியில் பேசினான். பால்குடி மாறாத பாப்பா மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஹிந்தியில் தசு புசுனான். அந்த நாய்க்கு வயிற்று கிழிச்சி ஆப்ரேஷன் பண்ணது நாமன்னு நமக்கு தெரியுமே. சட்டுன்னு அவன் ஜிப்பா சட்டையை தூக்கிட்டு பார்த்தேன். ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது தையல் போட்ட தழும்பு அப்படியே இருந்துச்சு. நான் அதை பார்க்கவும் என் கையை தட்டி விட்டுட்டு ஓடிட்டான். நானும் விடலை. அப்போ என் கூட பம்பாய்க்கார பசங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க. கட்டிக்கிட்டு வானானா வெட்டிக்கிட்டு வர பசங்க. நாயை அவுத்து விடுற மாதிரி அவங்கள அவுத்து விட்டேன். போய் கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. டாட்டா சுமோல அள்ளி போட்டுக்கிட்டு அவ்வளவா யாரும் இல்லாத பக்கமாக கொண்டு போய் நல்லா வெங்காயம் போட்டு தாளிச்சேன். நான் தான் ரங்கசாமின்னு ஒப்புக்கிட்டான். நல்ல பெருமாள் ஒரு நீண்ட ரன்னிங் கமெண்ட்ரி போல சொல்லி முடித்தார். கிருஷ்ணன் முகத்தில் பூச்சி பறந்தது. என்ன கிருஷ்ணா யோசனை? பையன் இப்போ நம்ம கஸ்டடியில் தான் இருக்கான். கிளம்பு. அசல் வட்டியை எப்படி வசூல் பண்ணுறதுன்னு அவங்ககிட்டயே கேட்போம். இப்போ அதுக்காகத்தான் வந்திருக்கியா? பின்ன 24 லட்சம் ரூபானா சும்மாவா? ஆளு நல்லா செல்வாக்காக தான் இருக்கான். அங்கே நகைக்கடை வச்சிருக்கான். வெள்ளி தான் மெயின் பிஸ்னஸ். அப்போ ஆளை பிழிஞ்சா காசு நிச்சயம், அப்படிதானே? அது மட்டும் இல்லை, நீ தான் ரங்கசாமின்னு நாங்கள் சொல்லாமல் இருக்கவும் அவன் ஒரு தொகை தரணும். ஏய், எதுக்குப்பா? நம்ம காசு வந்தால் போதாதா? அது எப்படி? அந்த நாய் நம்மளை கிட்டத்தட்ட 5 வருஷமா புலம்ப விட்டதுக்கு தண்டனை தர வேண்டாமா? அதுவும் சரிதான். ஆனால் இப்போ என்னால் உன் கூட வர முடியாதே. ஏன், யாராவது முக்கியமான பார்ட்டி வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? அது அது என்ன கிருஷ்ணா, சும்மா சொல்லு. நாளைக்கு அமாவாசை பெருமாள். கிருஷ்ணன் அப்படி சொன்னது தான் தாமதம். நல்ல பெருமாள் முகம் இருண்டு போக ஆரம்பித்தது. அமாவாசையா என்று திருப்பி கேட்ட குரலில் உயிரே இல்லை. ஆமாம், அதான் ஊசியை வாங்கிட்டு வந்து படுக்க போனேன். நீ அதுக்குள்ளே வந்துட்ட என்ற கிருஷ்ணன் கை கடிகாரத்தை பார்த்தார். மணி இரவு 10 தாண்டி விட்டு இருந்தது. சரி பெருமாள், நீ புறப்படு. நாளன்னைக்கு காலை ஒரு 10 மணிக்கு மேலே வா. அப்போ தான் நான் கண்ணு முழிப்பேன். கிருஷ்ணன் நல்ல பெருமாளை மெல்ல துரிதப்படுத்தவும் நல்ல பெருமாளிடம் ஒரு சலனம். கிருஷ்ணா, என்னப்பா இது? இந்த அமாவாசை பயம் இன்னுமா உன்னை விடலை? போதும் பெருமாள், பழையபடி ஆரம்பிச்சிடாத. நான் இந்த விஷயத்தில் ரொம்பவே உன்கிட்ட பேசிட்டேன். உனக்கு இந்த விஷயம் பற்றி நல்லா தெரியும். கடவுள் ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான். என்னை ஒட்டு மொத்தமாக சரோஜாவோட ஆவி மூலமாக சோதிக்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? உன் விஷயத்தை நான் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயமான மனசு கிடந்து தவிக்குதப்பா. இதோ பார், பெக்கிறவளுக்கு தான் வழி தெரியும். பார்க்குறவ நீ விட்டுரு. இதுக்கு மேலே பேசாத. அதான் விஞ்ஞானம் மெய்ஞானம்னு எல்லா படலங்காயும் பார்த்தாச்சே. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அதுவும் சரிதான். சரி, அப்போ நாளை மறுநாள் வந்து பார்க்குறேன். இந்த ரூம் சாவி உன்கிட்டே இருக்கட்டும். ரூமை பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போயிடு. நாளன்னைக்கு 10 மணிக்கு மேலே தான் பாட்டிமை திதி வருது. அதில் வந்து நீ கதவை திறந்தா போதும். நிச்சயமாக நீ வந்து எழுப்புற வரை நான் மயக்கத்தில் தான் இருப்பேன்.
கிருஷ்ணன் அரைசாவியை தூக்கி நல்ல பெருமாள் கையில் கொடுத்தார். ஆமா, நான் இப்போ வராட்டி என்ன பண்ணியிருப்ப? இந்த ஊர்ல என் நண்பன் நீ மட்டும்தான். ஊசியை போட்டுக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி நான் மயக்கமாக போகிற விஷயத்தை சொல்லியிருப்பேன். அப்போவும் நீ தான் வந்து கதவை தட்ட வேண்டியது இருந்திருக்கும். அப்போ என் கையில் எதுக்கு சாவி? நீயே வச்சுக்க, நான் வந்து கதவை தட்டுறேன். இல்லை, சாவி உன்கிட்டே இருக்கட்டும். இப்போ உன் எதிலே ஊசி போட்டுக்கிறேன், பார்த்துட்டு போ. நாளன்னைக்கு நீயா வந்து கதவை திறந்து பார், அப்போ தெரியும். கிருஷ்ணன் குரலில் வருத்தம் இழையொடியது. நல்ல பெருமாளும் சாவியுடன் கிளம்பினார். கிருஷ்ணன் அதன் பிறகு ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை. கதவை, ஜன்னலை என்று எல்லாவற்றையும் தாழிட்டு கொண்டு ஊசியையும் எடுத்து தொடையில் தனக்குத்தானே போட்டுக்கொள்ள தொடங்கினார். ஒரு ஊசிக்கு 2 ஊசி. கண்களை சுழற்றி கொண்டு கடற்கரை ஓரத்து அலை மாதிரி மயக்கமும் வர ஆரம்பித்தது. அப்பொழுது மணி இரவு 10:15. அத்தியாயம் 2. சரி, எது ஆத்மா? கேள்வி கேட்டோம் அல்லவா, பதிலை தேடி செல்வோமா? அப்படித்தான் 190 பேர் கூறுகிறார்கள். மீதமுள்ள 10 பேர் ஆத்மா வேறு காற்று வேறு இல்லை என்கின்றனர். ஏனென்றால் சுவாசம் நின்று போவதை தானே உயிர் பிறந்ததாக கூறுகிறோம். காற்று தான் ஆத்மா என்றால் இந்த உலகம் முழுக்கவே காற்றால் சூழப்பட்டுள்ளது. அப்படியானால் ஆத்மாவுக்குள் ஆத்மாவாய் நாம் எல்லோரும் இருக்கிறோமா? அமாவாசைக்கு மறுநாள் கிருஷ்ணன் சொன்னது போலவே நல்ல பெருமாள் 10 மணிக்கு மேல் வந்துவிட்டார். ஓசைப்படாமல் வந்து சாவியை கொண்டு கதவை திறந்து பார்த்தபொழுது பகீர் என்றது. உள்ளே எல்லோமே அலங்கோலமாக கிடந்தது. கிருஷ்ணனும் கட்டிலுக்கு கீழே அணிந்திருந்த வேட்டி சட்டை எல்லாம் நார் நாராக கிழிந்த நிலையில் மார்பு, கன்னம், புஜம் என்று பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் காயத்தோடு கிடந்தார். மயக்கம் தெளிந்திருக்கவில்லை. அவரது சுட்கேஸ் உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது. தலைக்கு மேலே ஃபேனில் அவரது துணிகள் வீசப்பட்டது போல கிடந்தன. உள்ளே இருக்கும் மண்பானை உடைந்து தண்ணீர் தரை முழுக்க பரவியிருந்தது. மெத்தையும் கிழிக்கப்பட்டு பஞ்சிப்பொதி எல்லாம் பறந்திருந்தது. நல்ல பெருமாள் முதல் காரியமாக கதவை தாழிட்டு விட்டு பாத்ரூமுக்குள் தான் நுழைந்தார். பக்கெட்டில் தண்ணீர் பிடித்து வந்து அதை அப்படியே கிருஷ்ணன் மேல் கொட்டியதில் கிருஷ்ணனும் மெல்ல கண் திறந்தார். பெருமாள், பெருமாளை தான், எழுந்திரு. எழுந்தார். தன்னைத்தானே பார்த்து கொள்ளவும் வெட்கம் வந்தது. தடுமாறி நிமிர்ந்து நின்று ஃபேன் மேல் கிடந்த வேட்டியை எம்பி பிடித்து இழுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின் சூழ்நிலையை பார்த்தார். சட்டென்று கிள்ளப்பட்டவர் போல் மெத்தையின் தலையணை பாகத்தின் அடியில் பாலத்தின் தாளில் சுருட்டி வைத்திருந்த பணக்கட்டை தேடி எடுத்து பார்த்தார். நல்ல வேளை, அதற்கு மட்டும் எதுவும் ஆகியிருக்கவில்லை. கிருஷ்ணனிடம் அப்பாடா என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு. நல்ல பெருமாளுக்கு கண்ணீரிண்டும் அகன்று அதில் ஒருவித பீதி பழிச்சிட்டுது. என்ன பெருமாள் பார்க்குற? பூட்டின ரூமுக்குள்ள என்னவெல்லாம் நடந்திருக்கு பாத்தியா? ஆமா கிருஷ்ணா, நீ எத்தனையோ தடவை சொன்னப்ப நான் நம்பல. ஆனா எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எதையும் சொல்லாத. யாராலையும் எனக்கு எதையும் சொல்ல முடியாது. இது நான் செஞ்ச பாவம். நீ விரக்தியில பேசுற. நிச்சயம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு காண முடியும் கிருஷ்ணா. ஆமா, சரோஜா ஆவிதான் இதையெல்லாம் செஞ்சிச்சா? வேற, அவளுக்கு தானே நான் என் அம்மா பேச்சை கேட்டு துரோகம் செய்தேன். நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தால் தெருவுக்கு உன்ன மாதிரி 10 துரோகிகளாவது தேருவாங்க. அவங்கெல்லாம் இப்படி அவஸ்தைப்படுறாங்க. அது எனக்கு தெரியாது. நான் மட்டும் அவஸ்தைப்படுறது நிஜம். அதான் பார்க்குறியே, இப்போ நான் இந்த ரூமில் ஏற்பட்ட நஷ்டத்துக்கெல்லாம் பணம் கட்டணும். ஹோட்டலில் இப்படியெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேட்டா நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டோம்னு சொல்லணும். நான் வந்திருக்காட்டி யாரை சொல்வேன்? தெரியல. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எதையாவது சொல்வேன். போன மாதம் நாகர்கோவிலில் ரூம் பாயை மாட்டிவிட்டேன். அடுத்த மாதம் யாரோ. கிருஷ்ணன் உடம்பின் இரத்த காயங்களை கிழிந்த வேட்டியால் துடைத்தபடியே பேசியது நல்ல பெருமாளை சற்று கலக்கியது. அதற்கு மேல் எதுவும் பேச தோன்றவில்லை. எல்லா உடைசல்களையும் அள்ளி போட்டு நேர்பண்ணிய கிருஷ்ணனும் உடைந்த சுர்கேசை திரும்ப மூட படாது பாடுபட்டார். அப்பொழுதுதான் அந்த அறையின் சுவரின் ஒரு இடத்தில் இரத்தத்தாலேயே உன்னை விடவே மாட்டேண்டா என்று எழுதப்பட்ட ஒரு வரியை நல்ல பெருமாளும் பார்த்தார். கிருஷ்ணா, என்ன அங்க பார் சுவத்துல. கிருஷ்ணனும் பார்த்துவிட்டு சிரித்தார். என்னப்பா தைரியமா சிரிக்கிற? வேற என்ன பண்ண சொல்ற? 7-8 வருஷமா நான் இந்த மாதிரி வரியை தான் எத்தனை தடவை படிக்கிறது. சரி, நாம இப்ப அந்த ரங்கசாமியை பார்க்க போறோமா? ஆமா, அது இருக்கட்டும். இங்க இவ்வளோ நடந்திருக்கே, உனக்கு பாதிப்பா தெரியல? பாதிப்பா? இது என் வரையில அன்றாடம். இனி அடுத்த அமாவாசைக்கு தான் பிரச்சனையே. நடுவில் சரோஜா என்னை எதுவும் செய்ய மாட்டா. செய்யவும் அவளுக்கு சக்தி கிடையாது. அமாவாசை அன்னைக்கு சரியான கரகட நேரத்தில் அவள் உயிர் போனது. அதனால அவளுக்கு சக்தியும் அமாவாசைக்கு அமாவாசை தான் வருது. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கேரளாவில் எவ்வளோ மந்திரவாதிகளும் மாந்திரிகர்களும் இருக்காங்களே, அவங்களால கூடவா இந்த சரோஜாவை சமாளிக்க முடியலையே? நான் தான் பார்க்குறேனே,
ஒருத்தனா 2 பேரா? எவ்வளோ பேரை பார்த்தாச்சு தெரியுமா? கடைசியில் அழுத்து போய் நான் தான் மயக்க ஊசி போட்டுக்கிற வழியை கண்டுபிடிச்சேன். மயக்கத்தில் தான் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாதே. நீ சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நான் தைரியமாக தான் கேட்குறேன். மயக்கத்தில் இருக்கிற உன்னை சரோஜா கழுத்து நெரிச்சு கொலை கூட செய்யலாம் தானே? தாராளமா. அப்போ ஏன் அவன் செய்யல? அப்படி செய்திருந்தா மாதம் மாதம் இப்படி சித்திரவதை பண்ண முடியாதுல்ல? இது உன்னோட யூகமா? வேறு என்னத்தை சொல்ல முடியும்? அதற்கு மேல் நல்ல பெருமாள் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. அமைதியாகி விட்டார். மும்பையில் கிஷன் தாஸ் என்று ஒரு ராஜஸ்தானிக்காரர் இருக்கிறார். மனிதர், நல்லவனுக்கு நல்லவன் டைப். அதே சமயம் மோசக்காரர்களுக்கெல்லாம் கடையப்பட்ட யமன். அவரிடம்தான் ரங்கசாமியை பிடித்து ஒப்படைத்துவிட்டு வந்திருந்தார் நல்ல பெருமாள். அந்த கிஷன் தாஸிடமிருந்து நல்ல பெருமாளுக்கு அழைப்பு வந்தபொழுது அவரும் கிருஷ்ணனும் ஹோட்டல் ரெஸ்டாரண்டில் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு வெரால் மீன் குழம்பு என்று ஒரு டைப்பான காம்பினேஷனில். சொல்லுங்க கிஷன்தாஸ் ஜி. அரே என்னத்தப்பா சொல்ல? அந்த ரங்கசாமி நாய் மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை செய்துக்கிட்டான்பா. என்னது? ரங்கசாமி தற்கொலை பண்ணிக்கிட்டானா? ஆமாம், யூரின் போறேன்னு சொன்னவனை நம்ம பசங்க அவுத்து விட்டுருக்காங்க. பக்கத்திலேயே பால்கனி. ஓடி போய் அப்படியே வெளியே குதிச்சிட்டான். ஆள் சட்னி ஆயிட்டான். என்ன கிஷன்தாஸ் ஜி, எனக்கு எவ்வளோ ஷாக்காக இருக்குது தெரியுமா? சாரிப்பா, இங்கே நாங்கள் யாரும் தப்பு பண்ணலை. எல்லாம் ஒரு 5 செகண்டில் முடிஞ்சு போச்சு. எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட பசங்க எல்லாம் இப்படித்தான் ஏதாவது பண்ணுவானுங்க. நான் என்ன பண்ணட்டும்? சாரி, வெரி சாரி. போலீஸ் என்கொயரிக்கு வந்தப்ப நான் வாயை திறக்கல. இப்போ அவன் கிழிஞ்ச உடம்பு மார்ச்சுவரியில் இருக்கு. அநேகமாக அவனை ஒரு பைத்தியக்காரனா நினச்சி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் மேலே இருந்து விழும்பொழுது யாரும் பார்க்கல. அதனால எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் யார் வீட்டு பால்கனிலேருந்து குதிச்சான்னு தெரியாமல் போயிடுச்சு. எனிவே, இட் வாஸ் எ வெரி பேட் நியூஸ். நீ நம்மளை மிஸ்டேக் பண்ணிக்காதே. இந்த கிஷன் தாஸ் எப்பவும் உனக்கு நல்ல நாணயமான தோஸ்தான். கிஷன் தாஸ் பேசி முடிக்க நல்ல பெருமாள் கிருஷ்ணனை கண்களை இடுக்கி கொண்டு பார்த்தார். பேசுறதெல்லாம் காதில் விழுந்துச்சுல. ரங்கசாமி நம்ம கடனுக்கு கூட வந்திருக்க மாட்டான். போலீஸையே ஏமாத்தி போர்ஜரி ஜென்மம் எடுத்துட்டு நினைச்சு தான் நடுங்கியிருப்பான். சிக்குனா ஜெயிலில் களி திங்கிறதுக்கு போய் சிந்தறது மேல்னு நினைச்சிட்டான் போலிருக்கு. பாவி பைய, நமக்கு பணம் போச்சே கிருஷ்ணா. நான் அப்படியெல்லாம் நினைக்கிறதில்ல நல்ல பெருமாள். நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கட்டாயம் கிடைச்சிடும். அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. விட்டுத்தள்ளு. நீ ஏண்டா சொல்ல மாட்ட? 1 காசா 2 காசாப்பா? 24 லட்சம் பக்கம்ல. பார்த்து பெருமாள், அந்த ரங்கசாமி ஆவி காதில் விழுந்துட போகுது. அப்புறம் நான் அவசப்படுற மாதிரியே உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. கிருஷ்ண கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்தார். நல்ல பெருமாளுக்கும் கொஞ்சம் முகம் வெளியேற செய்தது. இருந்தும் சுதாரித்தார். கிருஷ்ணா, உன் விஷயமே என் வரையில் சந்தேகமாக தான்பா இருக்கு. என்னால் நம்ப முடியலப்பா என்றார். கண்ணால் நேர்லேயே பார்த்துமா? அது வாஸ்தவம்தான். இருந்தாலும் என் புத்தி என்ன நினைக்குதுன்னா, இடையில ஏதோ நடந்திருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நான் மயக்கத்தில் இருக்கும்பொழுது இடையில என்ன நடக்க முடியும்? ரூமை பூட்டி சாவியை நீ எடுத்துக்கிட்டு போயிட்ட பின்னால எல்லாம் சரி. கொஞ்சம் நம்ம சிபிஐ டைரி குறிப்பில் நடித்த ஹீரோ மம்முட்டி மாதிரி கிளவராக யோசிச்சா என்னென்னவோ தோணுது. என்னென்னவோடா எவ்வளவோ இருக்குடா. உதாரணமா, உன்கிட்ட கலெக்ஷன் பணம் எப்பவும் இருக்கும். அது தெரிஞ்ச ஒரு குரூப் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க இப்படி நீ மயக்க ஊசி போட்டு படுத்துருக்கதை தெரிஞ்சு கலசாவி போட்டு ரூம் கதவை திறந்துக்கிட்டு வந்து உன்கிட்ட இருக்கிற பணத்தை தேடி உன்னையும் காயப்படுத்தியிருக்கலாம். அப்படியா? அப்போ ஒரு தடவை கூடவா நான் தலையணுக்கு கீழ் பணம் வச்சிருக்கத அவங்க தெரிஞ்சுக்கல? நீ கேட்கறதும் சரிதான். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்த அமாவாசைக்கு நீ எங்கே ரூம் போட்டு தங்க போறியோ அங்கே ஒரு வீடியோ கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டா உன்னை படுத்தி எடுக்கிறது ஆவியா இல்லை வேற யாராவது பாவியாங்கிறது நிச்சயம் தெரிஞ்சிடுங்கிறது என் அபிப்பிராயம். அட, நீ சொல்கிறது சரிதான். இப்படி ஒரு தடவை கூட நான் யோசிக்கவே இல்லையே. இப்போ என்ன கிருஷ்ணன், அடுத்த தடவை அதுக்கான ஏற்பாட்டை நானே செய்கிறேன். சரி, அப்போ சரோஜா ஆவிதான் என்னை படுத்துதுன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுறதுன்னு அப்போ யோசிப்போமே. ஒன்றும் பண்ண முடியாது உன்னால. ஏன்னா அந்த விஷயத்துல தான் நான் பார்க்காத மந்திரவாதிகளே இல்லையே. சரி, இந்த பேச்சை இதோட விடு. உன் சரோஜா சிக்கல் இனி என் சிக்கல். உன்னை நான் வர அமாவாசைக்கு முதல் நாள் சந்திக்கிறேன். அப்போ தெரியும் நான் என்ன பண்ண போறேங்கிறது. நல்ல பெருமாள் ஒரு வழியாக கிருஷ்ணனின் சிக்கலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து முடித்தார். கிருஷ்ணன் முகத்தில் மட்டும் நீ நல்லா ஏமாற போற என்பது போல் ஒரு பாவனை. அத்தியாயம் 3. காற்றுதான் உயிர். அதுவே ஆத்மா என்கிற கருத்தை முதலை மீன் போன்ற உயிரினங்களை காட்டி பலரும் மறுக்கின்றனர்.
காற்றை சுவாசிக்காமல் அதன் தொடர்பே இல்லாமல் மீன்கள் எப்படி உயிர் வாழ்கின்றன என்று திருப்பி கேட்கின்றனர். உடம்பை இயக்கும் உயிராற்றல் என்பது செயல்படுவதற்கு காற்று ஒரு கருவியாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அதுவே முடிவான ஒன்று என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றனர். அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதார இயக்க சக்தியாக உள்ள உயிர் அல்லது ஆத்மாவின் மூலம் என்பது எது? ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர் என்கிற பெயர் பலகையை கொண்டிருக்கும் கான்கிரீட் கட்டிடத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தார் நல்ல பெருமாள். கட்டிடத்தைச் சுற்றிலும் நெட்டிலிங்க மரங்கள் கிட்டத்தட்ட தென்னை மர உயரத்துக்கு வளர்ந்திருந்தன. அது உதிர்த்த இலைகளும் முள்காய்களும் கால்பட்ட பொழுது நொறுங்கும் விதமாக சப்தம் எழுப்பின. வாசல் பக்கமாக நிறைய ஜோடி செருப்புகள். அந்த காட்சியை செருப்புகளை யாராக இருந்தாலும் அவிழ்த்து போட்டு விட்டுதான் வர வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லிற்று. நல்ல பெருமாளும் அவிழ்த்துவிட்டு உள் காரிடரில் நுழைந்தார். முன்பக்கம் புகை மூட்டம் போல லேசான இருட்டு. தட்டு தடவி நடந்து உள் செல்லவும் பெரிய ஹாலில் ஏராளமான மர நாற்காலிகள். அதில் எல்லாவிதமான வயதமைப்பிலும் கூடிய ஒரு கூட்டம். அம்பேத்கர் என்பவன் அவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தான். வயது 30 தான் ஆகிறது. பார்க்க வாட்ட சட்டமாக ஹிந்தி சினிமா ஹீரோ போல இருந்தான். நல்ல வெளுப்பு, மீசையும் அணில்வாள் போல நல்ல அடர்த்தி. இதற்கு பேர் தான் இன்ட்ராகேட்டிவ்னு சொல்றது. அடுத்து ஜெண்டர்ஸை பத்தி பார்ப்போம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அம்பேத்கரின் கேள்விக்கு எவரிடமும் பதில் கேள்வி இல்லை. அவன் பார்வையும் வந்து நிற்கும் நல்ல பெருமாள் பக்கம் திரும்பியது. முதலில் சற்று ஆச்சரியம், பிறகு அவரை நோக்கித்தான் சென்றான். வாங்க அங்கிள். என்ன அம்பேத்து, எப்படி இருக்க? அம்பேத்து வா. எப்படி பேர் வச்சாலும் அதை நாக்கோட வசதிக்கு சுருக்கிடுறீங்களே அங்கிள். அம்பேத்கர்னு நல்லா முழு பேரையும் சொல்லி கூப்பிடுங்க. பேர்ல என்னப்பா இருக்கு, ஒரு ஆசையில கூப்பிடுறது தானே. இப்படித்தான் தப்பு செய்யறதே தெரியாம நாம ஒரு நாளைக்கு மட்டும் சராசரியா 136 தப்பு வரை பண்றோம். என்னப்பா என்னமோ கூடவே இருந்து அளந்து பார்த்த மாதிரி சொல்ற? அளந்து பார்த்த மாதிரி இல்ல அங்கிள், அளந்து பார்த்துட்டு தான் சொல்றேன். என்னமோப்பா, நீ எல்லா விஷயத்திலுமே வித்தியாசமான ஒரு நபர். ஊருக்கெல்லாம் ஒரு வழினா உனக்கு மட்டும் தனி வழி. கேட்டா தனி வழியா போனாதான் தலைவன் ஆகலாம், ஊரோட போனா கூட்டத்தோட கூட்டமாக தான் கிடக்க முடியும்னு சொல்வே. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? இப்படி சொல்லத்தான் வந்தீங்களாக்கும். இருங்க, கிளாஸை முடிச்சுட்டு வந்து உங்களோட பேசுறேன். அப்படி போய் ரூம்ல உட்காருங்க. டிவி இருக்கு, சப்தம் இல்லாம வச்சு பார்த்துட்டுருங்க. நல்ல பெருமாளை அனுப்பிவிட்டு அம்பேத்கர் விலகினான். நல்ல பெருமாளும் அவன் காட்டிய ரூமுக்குள் போய் லேசாக கதவை தாழிடாதபடி சாத்தி கொண்டார். பின் டிவியையும் போட்டுக்கொண்டார். ஏதோ ஒரு காமெடி ஷோ ஓடிக்கொண்டிருந்தது. பிரபல சினிமா நடிகர்களின் குரலில் பேசி காட்டுவதுதான் இன்று காமெடி. ஒருமுறை மட்டுமே வியப்பை தரும் ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அதற்கே ஒரு கூட்டம் மாறி மாறி கைத்தட்டி கொண்டிருந்தது. நல்ல பெருமாளுக்கு எரிச்சலாக வந்தது. எத்தனை தடவைடா இப்படி வினு சக்கரவர்த்தி, ரகுவரன், ரஜினினே பேசிட்டு இருப்பீங்க? அதுக்குத்தான் அவங்க இருக்காங்களே, நீங்க எதுக்கு என்று கோபமாக கேட்டவர் ரிமோட்டில் அடுத்த சேனலுக்கு தாவினார். அங்கேயும் இதே கூத்து. வெறுத்து போய் அடுத்த சேனலுக்கு மாறிய பொழுது அங்கே அந்த கால ரெக்கார்ட் டான்ஸ் சமாச்சாரம் ஏதோ ஒரு உலகமகா நடன போட்டி போல காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு விஷயம் மட்டும் நல்ல பெருமாளுக்கு பளிச்சென்று புரிந்தது. டிவிக்காரர்கள் வளர ஆரம்பித்து விட்டார்கள். இளைய தலைமுறை மெகா சீரியல்களை எல்லாம் பார்ப்பதே கிடையாது. அவர்களுக்கு எதை கொடுப்பது என்று தெரியவில்லை. அதுதான் இப்படி திக்கு திசை தெரியாமல் சேனல்கள் முட்டி மோதி கொண்டிருப்பதாக தோன்றியது. ஒரு அளவுக்கு மேல் அந்த நடன காட்சியை பார்க்க நல்ல பெருமாளால் முடியவில்லை. அதைவிட கொடுமை அந்த நடனம் பற்றிய நடுவர்களின் விமர்சனம். உங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, நடுவுல எனர்ஜி போயிடுச்சு, இருந்தாலும் சமாளிச்சு ஆடினீங்க, உங்க காம்பினேஷன் ஒரு ஆர்டினரி மசாலாவாக இருந்தது என்று ஆங்கிலமும் தமிழும் கலந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் என்று ஏதேதோ சொன்ன பொழுது நல்ல பெருமாளுக்கு கோபம் வந்து டிவியை அணைத்தே விட்டார். இதெல்லாம் ஒரு ஆட்டம், இதுக்கு 3 ஜட்ஜிங்க. இவங்கெல்லாம் ஜட்ஜிங்கன்னா கோர்ட்ல நீதிபதிகளை என்னன்னு சொல்றது? முழுசா 30 வயசு முடியல, என்னமோ நாட்டிய சாஸ்திரத்தையே கரைச்சு குடிச்ச மாதிரி பேசுறான் என்று முணுமுணுக்கவும் செய்தார். அப்பொழுது கதவை திறந்து கொண்டு அம்பேத்கரும் வந்து சேர்ந்தான். என்ன அங்கிள், டிவி பார்க்கலையா? இல்லப்பா, டிவி என்ன பார்க்குற மாதிரியாவா இருக்கு? வேற வழி இல்லாம பார்த்தா எவ்வளோ நல்லவனும் கெட்டு குட்டி சுவராயிடுவான் அம்பேத்து. அதெல்லாம் சும்மா, உங்களை மாதிரி சொல்றவங்க 5 பேரோ 6 பேரோ தான் அங்கிள், அதிகம். இன்னைக்கெல்லாம் சோறு தண்ணி இல்லாம கூட இருப்பாங்க. ஆனா டிவி இல்லாம எல்லாம் ஜனங்க இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் கவர்மெண்ட்டும் இலவசமாகவே அதை கொடுத்து அவங்கள வளைச்சு போட்டுக்க பாக்குது. அம்பேத்கர் இப்படித்தான். அவன் பேச்சு வெட்டு 1 துண்டு 2 என்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல பெரும்பாலும் அதை கேட்டு மறுப்பின்றி சிரித்தார். சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? சொல்றேன்பா. ஆமா, நீ அமெரிக்கா போய் மேற்கொண்டு படிக்கிறதா சொன்னது என்னவாச்சு?
அதை நான் அப்போவே ஒதுக்கி தள்ளிட்டேன் அங்கிள். இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே நிறைய வாய்ப்புங்க உருவாகிடுச்சு. கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ளே நமக்கு வாழ தெரியணும். அது மட்டும் தெரிஞ்சா போதும், உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு உலகத்தையே சுற்றி வரலாம். நீ சொல்கிற விஷயம் ஒவ்வொன்றுமே எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கு. எதையும் நீ ஒரு பேச்சுக்கு பேசுகிற மாதிரியே என்னால் நினைக்க முடியல. சரி, நானும் விஷயத்துக்கு வரேன். இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா அவர் செத்துத்தான் தீரணுன்றது விதி. எவ்வளோ நாள் வாழ போகிறாங்கிறது தான் நடுவில் இருக்கிற விஷயம் இல்லையா? அங்கிள், என்ன திடீர்னு சாவு வாழ்வுன்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க? காரணம் இருக்கு அம்பேத்கர். என் கேள்விக்கெல்லாம் உன்னால தான் பொய் இல்லாமல் தெளிவாக பதில் சொல்ல முடியும். எனக்கு ஒரு நண்பன், பேர் கிருஷ்ணன். தங்க ஜரிக்கை வியாபாரம் செய்கிறவன், நல்ல பணக்காரன். காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சமில்லை. ஆனால் பாவம், அவன் கல்யாணம் பண்ணியும் பொண்டாட்டி இழந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா ஒரு ஆவிக்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல பெருமாள் முடிக்கவும் அம்பேத்கர் முணுக்கென்று சிரிக்கவும் சரியாக இருந்தது. தெரியும்பா, நீ சிரிக்கத்தான் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் அந்த ஆவி ஆட்ட காசத்தை நேர்லேயே பார்த்தேன்ப்பா. போதும் அங்கிள், டிவி விஷயத்துக்கெல்லாம் முற்போக்கா படு தெளிவாக பேசுகிற நீங்கள் இப்படியே ஆவி புகைன்னு சறுக்கி விழுவீங்க? வேடிக்கையாக இருக்கு எனக்கு. இதோ பார், உன் கருத்து எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்திருக்கேன். அதே சமயம் உன் அங்கிள் இப்படி பேசுறேனா உள்ள நிச்சயம் ஏதோ ஒரு புரியாத விஷயம் இருக்குன்றது உனக்கு புரியலையா? நல்லாவே புரியுது அங்கிள். உங்கள் நண்பருக்கு ஏதாவது மனநோயா இருக்கணும். மனநோயில் பலவிதம் இருக்கு. அந்த பேருங்களில் நான் சொன்னா உங்க காதலியே அது நுழையாது. அதனால அதை சொல்ல விரும்பல, புரிஞ்சுக்குங்க. இதை விட மோசமா நான் கிருஷ்ணன்கிட்ட பேசிட்டேன் அம்பேத்து. நான் தான் சொன்னேல, அவன் விஷயத்துக்கு பின்னால ஆவின்னு அவன் நம்புற மாதிரி வேற ஏதோ ஒன்று இருக்கு. அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 7-8 வருஷமா அவன் படாத பாடுபட்டு இருக்கான். அமாவாசைக்கு அமாவாசை அவன் வாங்குற உதியையும் அவனுக்கு ஏற்படுற பொருள் நஷ்டத்தையும் நீ பார்த்தா தான் நம்புவ. இந்த லட்சணத்துல அந்த ஆவிக்கு பயந்துக்கிட்டு அமாவாசைக்கு முதல் நாளே அவன் நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுக்கிட்டு அசந்து தூங்கிடுறான். 2 நாள் பூட்டின ரூமுக்குள்ள தான் கிடக்குறான். பூட்டின சாவி என் கையில. 2 நாள் கழிச்சு திறந்து பார்த்தா அவன் ரூமே கந்தகோலமா இருக்கு. அவன் உடம்புலையும் எவ்வளோ காயங்கள் தெரியுமா? நல்ல பெருமாளின் விளக்கம் அம்பேத்கரையும் சற்று யோசிக்க வைத்தது. சில நிமிடங்கள் தீவிரமாக யோசித்தவன், சரிங்க அங்கிள், உங்க நண்பர் சமாச்சாரத்தை என்னன்னு பார்த்துருவோம். ஆனா அதுக்கு முந்தி நான் உங்க நண்பரையே பார்க்கணுமே. அது என்ன பெரிய விஷயம்? அவன் என்ன பிரதம மந்திரியா? அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கே சிரமப்பட? நானும் அதை சிரமமா நினைச்சு சொல்லல. இந்த மாதிரி விஷயத்துல இறங்குறவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களை பத்தி தெளிவான ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்காகத்தான் சொன்னேன். நீயே சொல்லு, நாம அவனை எப்ப சந்திக்கலாம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். ஏன்னா அன்னைக்கு தான் எனக்கு கிளாஸே கிடையாது. சரி, அப்படியே செஞ்சிடுவோம். அப்புறம் அங்கிள், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணுமே. கேள் அம்பைத்து. இந்த ஆவி சமாச்சாரத்துக்கு நீங்க ஏன் என்கிட்ட வந்தீங்க? நீ தான் இதையெல்லாம் நம்பாத ஆள். அப்புறம் எதையும் உன் புத்தியை கொண்டு அழகா அணுக தெரிஞ்ச பிள்ளை. வாழ்க்கையில அப்பா அம்மா இல்லாத நிலையிலும் தினசரி காலையில வீடு வீடா பேப்பர் போட்டு அந்த வருமானத்தை கொண்டே படிச்சு பட்டமும் வாங்கிட்ட கடின உழைப்பாளி. எல்லாத்துக்கும் மேலா மனுங்களோட சுயமரியாதை, அவங்களோட நியாயமான உணர்வுகள் மதிக்கப்படணும், காப்பாற்றப்படணும்னு அசலா பாடுபட்ட தலைவர் அம்பேத்கர் பேரையே தனக்குன்னு வச்சிட்டு இருக்க ஒருத்தன். நல்லது அங்கிள், காரணத்தை ஒரு வரியில சொல்லி முடிக்காம எனக்கு தேவையில்லாம ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டீங்க. போகட்டும் அங்கிள், இப்பவே சொல்லிடுறேன். ஆவி, பேய், பிசாசு சமாச்சாரம் எல்லாமே மனிதர்களோட கற்பனையான வடிவங்கள் தான். பேய், பிசாசு, ஆவி எல்லாம் உண்மைனா இன்னைக்கு மக்கள் தொகை இருக்கிற அளவுக்கு அதுங்களும் இருக்கணும். அப்படி இருந்தா அதுங்களுக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். சும்மா சுடுகாடு, ஆவி, புகைன்னு சினிமா மியூசிக்கால பயமுறுத்துற விஷயமெல்லாம் நிஜமா ஒண்ணுமே கிடையாது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அதனால தான் உன்கிட்ட வந்தேன். இல்லைனா மந்திரவாதி, பூசாரின்னு அந்த பக்கமெல்லாம் போயிருப்பேன். ரொம்ப சந்தோஷம். வர ஞாயிற்றுக்கிழமை அவரை சந்திப்போம். அப்ப எனக்கு நிறைய உண்மைகள் புரிய வரலாம். அம்பேத்கர் அத்தோடு விஷயத்தை முடித்து கொண்டவனாய் வகுப்பை தொடர்வதற்காக புறப்பட தயாரானான். அப்ப நானும் புறப்படுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அத்தியாயம் 4. ஒருவரை பற்றி நாம் எண்ணும் பொழுது 2 தன்மைகளை அது கொண்டிருக்கும். ஒன்று உருவம், அடுத்தது அவர் குரல். இதில் ஒன்று பார்க்க முடிந்தது, இன்னொன்றோ கேட்க மட்டுமே முடிந்தது. கேட்க முடிந்த விஷயத்தை பார்க்க முடியாது. பார்க்க முடியாதால அது இல்லை என்றும் நாம் கருதுவதில்லை. இங்கே தான் ஒரு நுட்பம் ஒளிந்துள்ளது. அதாவது எல்லாவற்றையும் பார்த்தே அறிந்துவிட முடியாது என்பதே அது. சுவைகளை நாவால் அனுபவித்தே உணர முடியும், பாசத்தையும் நுகர்ந்தே உணர முடியும். எனவே இவ்வுலகில் நமது அனுபவங்கள் பார்த்து மட்டுமின்றி
உணர்கின்ற விதத்திலும் உள்ளது. சுவை, ஒளி, நாற்றம் இவைகளுக்கு புலனுணர்வு பயன்படுகிறது. இங்கே பார்வைக்கு பங்கேதும் இல்லை. மொத்தத்தில் உயிர் இயக்கம் உள்ள உடம்பின் இயக்கத்தில் பார்த்ததும் உணர்ந்ததுமான விஷயங்களுக்கு நடுவில் ஆத்மா என்பதையும் நாம் எவ்வாறு உணரப்போகிறோம்? அது இருக்கிறது அல்லது அது இல்லை என்பதை எதை வைத்து அறிவது? ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10 இருக்கும். கிருஷ்ணன் நன்றாக எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு தர்பூஸ் போல் வளமையான தன் தொந்தி மேல் புளிப்பல் சங்கிலி புரள புரள வந்து அமர்ந்தார். நடுநடுவே தலை ஈரத்தை டவலால் துவட்டி கொள்ளவும் செய்தார். எதிரில் நல்ல பெருமாளும் அம்பேத்கரும். அம்பேத்கர் கிருஷ்ணனின் பங்களா வீட்டை ஒரு பார்வை பார்த்து முடித்திருந்தான். ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் இருந்தான். மாடி அறை ஒன்றிலிருந்து வயதான ஒரு பாட்டியின் இருமல் சத்தம் கேட்டதில் மொத்தமாய் அந்த வீட்டில் 3 பேர் என்பது அவன் கணக்காக இருந்தது. முரட்டு வீடு. இன்றைய சென்னை மதிப்பிற்கு 1.5 கோடிக்கு போகக்கூடும். வாஸ்து பார்த்து கட்டியது போலெல்லாம் தெரியவில்லை. பங்களா மூளை ஒன்றில் நூலாம் படை கூட கண்ணில் பட்டது. எனவே பளிச்சென்ற ஒரு பராமரிப்பும் இல்லை. என்ன தம்பி, நீங்க தான் அம்பேத்கரா? கிருஷ்ணன் பரஸ்பரத்தோடு பேச்சை தொடங்கினார். ஆமாம் சார். வித்தியாசமான பேரு. அப்பா அரசியல்வாதியா? இல்லை சார், நான் அனாதை இல்லத்தில் வளர்ந்தவன். அங்கே வந்த ஒரு அரசியல் தலைவர் வச்ச பேர். ஓ, நம்ம நல்ல பெருமாள் எப்படி மாமா முறை ஆகிறார்? பாசமாக பழகினா உங்கள் வயசுக்கு நீங்களும் எனக்கு மாமா மாதிரி தான். அப்போ நல்ல பெருமாளோட எந்த உறவும் இல்லையாக்கும். மன்னிக்கணும், நான் உங்களை கேள்வி கேட்க வந்திருக்கேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? அதுவும் தேவையில்லாத கேள்விகளா? என்ன தம்பி, இப்படி முணுக்குன்னு கோபம் வருது உங்களுக்கு? பின்ன நான் ஒரு அனாதைன்னு சொன்ன பிறகும் அதையும் உரிச்சு பார்க்குற மாதிரி கேட்டா என்ன அர்த்தம்? அம்பேத்து, எதுக்கு டென்ஷன் ஆகுற? அப்புறம் கிருஷ்ணன் உன்னை ஒரு அவசர கொடுக்கை, பொறுமை இல்லாதவன் என்ற முடிவுக்கு வந்துட போறான். பொதுவாக யாராக இருந்தாலும் இப்படியெல்லாம் கேட்கத்தான்பா செய்வாங்க. நீ தப்பா எடுத்துக்காத. நல்ல பெருமாள் இடையில் புகுந்து சமாளிக்க முனைந்தார். விடப்பா, தம்பி ஒன்றும் தப்பா பேசல. இப்போ நானும் கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி தானே. பிள்ளையா குட்டியா எனக்கு அந்த வழி தெரியும். நீ விடு. கிருஷ்ணனே தடவி கொடுத்தார். சரிங்க சார், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்றீங்களா? தாராளமா. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எதாலையும் என் பிரச்சனை மட்டும் தீரவே தீராது. இவ்வளவு அவநம்பிக்கையோடு பேசினா எப்படி சார்? நான் என்னப்பா பண்ண? என் கதையை கேட்க போற நீ ஒரு 100வது ஆள். 99 பேரால முடியாது, உன்னால முடிய போகுதா என்ன? நான் எதையும் சாதிக்கிறேன்னு சொல்லி உங்களை வந்து பார்க்கல. மாமா தான் என்னை உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். ஆனா ஒன்று, எப்ப 99 பேரால எதுவுமே முடியலன்னு நீங்க சொன்னீங்களோ அப்பவே நான் இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேங்க. இதே டயலாக்க ஒரு 7-8 பேராச்சும் பேசியிருப்பாங்க. சரிங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு வரிசையா ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு நானே என் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது எப்படின்னு சொல்லிடுறேன். சினிமாவில் கொசுவத்தி சுருள் மாதிரி போட்டு அப்படியே பின்னால போவாங்களே, அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால நாமளும் போயிடுவோமா? கிருஷ்ணன் கேட்டது வேடிக்கையாக இருந்தாலும் அதனுள் ஒரு ஆழ்ந்த சோகம் இருக்கத்தான் செய்தது. அது மதுரை சத்யசாய் நகரில் உள்ள அந்த பங்களா முன் விமான நிலையத்திலிருந்து வந்திருந்த அந்த கார் தேங்கி நின்றது. உள்ளிருந்து ஒரு பூங்கொத்து போல இறங்கி வந்தாள் சரோஜா. கூடவே அவளது அப்பாவான ராஜரத்தினம். எப்பொழுதோ காலமாகிவிட்ட குணசித்திர நடிகர் ரங்காராவ் திரும்ப உயிர்த்தெழுந்து ராஜரத்தினமாய் மாறி நடந்து வருகிற மாதிரி இருந்தது. ஓடி வந்து வரவேற்றாள் கிருஷ்ணனின் அம்மாவான தெய்வநாயகி. கிருஷ்ணனும் உடன் இருந்தான். வாங்கண்ண, வாமா என்கிற தெய்வநாயகியின் வரவேற்பும் வாஞ்சையும் சரோஜாவை சற்று ஆச்சரியப்பட வைத்தது. சரோஜா மலேசியாவில் பிறந்து அங்கேயே வளர்ந்தவள். இன்ஜினியரிங் படிப்பையாவது இந்தியாவில், குறிப்பாக தனது குடும்பத்தவர்களின் சொந்த ஊரான மதுரையில் படிக்க வேண்டும் என்பது ராஜரத்தினத்தின் விருப்பம். அதற்காகத்தான் மகளுடன் மலேசியாவிலிருந்து கிளம்பி வந்திருக்கிறார். எனவே சரோஜாவுக்கு மதுரை மிகவே புதியது. குறிப்பாக மலேசியாவை மட்டுமே பார்த்த கண்களுக்கு இந்தியாவை ஒரு அழுக்கு நகரமாகத்தான் தெரியும். அதிலும் மதுரையை கேட்கவே வேண்டாம். டூரிஸ்டுகள் ஆயிரக்கணக்கில் வந்து போகும் ஒரு ஊர். எனவே மதுரையின் அழுக்கும் ஆடு மாடுகளும் வரும் வழியிலேயே அவள் முகத்தை சுலுக்கி வைத்துவிட்டது. நல்ல வேளையாக சத்யசாய் நகர் பார்க்க சற்று சுத்தமாகவும் பளிச்சென்றும் இருந்தது. கிருஷ்ணனின் பங்களாவிற்குள் நுழைந்தவர்கள் ஹாலில் உள்ள சோஃபாவில் தற்காலிகமாக அமர்ந்தனர். கிருஷ்ணன் சரோஜாவையே பார்த்து கொண்டிருந்தான். ஜீன்ஸ் பேண்ட், இறுக்கமான டிஷர்ட், காற்றில் பறக்கும் வாரப்படாத கூந்தல், ஒரு கை வளையல், அளவுக்கான காது வளையம், கழுத்திலும் வித்தியாசமான ஒரு பாசி மாலை என்கிற சரோஜாவின் ஸ்டைல் கிருஷ்ணனை கொஞ்சம் சுண்டி இழுக்கவே செய்தது.
பெண்களுக்கு எப்பொழுதுமே புஷ்டியான கன்னங்களும் மார்புகளும் ஆண் கூட்டத்தை அள்ளிக்கொண்டு விடும் கவர்ச்சி அம்சங்களாகும். சரோஜாவிடம் அது வஞ்சனையின்றி இருந்தது. ராஜரத்னம் பரஸ்பர பேச்சில் இருந்தார். தெய்வநாயகி, எங்க உன் வீட்டுக்காரன்? நீங்க இந்தியா வரீங்க, இவர் மலேசியா போயிருக்கார். அப்படியா? அங்க அவனுக்கு என்ன ஜோலி? எல்லாம் புதுசா ஒரு வியாபார விஷயமா தான். இப்பதான் போன்ல பேசினார். நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டார். வந்தா நல்லா உபசரிக்கணும். ராஜரத்னம் என் பாலிய சிநேகிதன். அவன் ஒரு சிறு குறைய கூட நம்ம வீட்டில் உணரக்கூடாதுன்னு ஒரே கட்டில் தான் போங்க. அட என்னம்மா நீ, நான் இங்கே வரும்போது தானே அவன் அங்கே போகணும். என்னென்ன பண்ணுறது, அங்கே இருக்க கம்பெனிக்காரங்க வந்தே தீரணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அங்கே எங்கே தங்கியிருக்கான்? ஹோட்டலில் தான். இது என்ன கொடுமை, நான் இங்கே அவன் வீட்டில் தங்கணும், அவன் மட்டும் அங்கே ஹோட்டல்லையா? அதனால என்னென்ன? நோ, அவனும் அங்கே என் வீட்டில் தான் தங்கணும். என் வீட்டில் இப்போ என் கடைசி தங்கச்சி ரோகிணி இருக்கா. அவன் உன் புருஷன் ராஜாராமை நல்லாவே பார்த்துக்குவா என்ற ராஜரத்னம் உடனே போன் போட்டு அவரது தங்கையான ரோகிணிக்கும் தகவல் கொடுத்து விட்டார். அப்படியே ராஜாராம் இருக்கும் ஹோட்டலுக்கும் பேசினார். ஏண்டா மடையா, நம்ம வீடு இருக்கும்பொழுது எப்படிடா நீ ஹோட்டலில் தங்கலாம்? அதான் மடையன்னு சொல்லிட்டியே, உன் வீட்டில் என்ன மாதிரி மடையன்கள் தங்கலாமா? என்ன ஜோக் அடிக்கிறியா? முதல்ல நீ என் வீட்டுக்கு போற, ரோகிணி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ராஜரத்னம் உரிமையோடு பேசினது தெய்வநாயகிக்கும் பிடித்தது. பாலிய நண்பர்கள் என்றால் இப்படித்தானே இருக்க வேண்டும். 15 நாட்கள் கழிந்ததில் சரோஜாவின் அட்மிஷன் முடிந்து அவளை காலேஜிலும் சேர்த்து விட்டிருந்தார் ராஜரத்னம். வந்த வேலையும் முடிந்தது. மலேசியாவிற்கு திரும்புவதற்காக விமான டிக்கெட்டும் தயார். ஆனால் மலேசியா போன தேவநாயகின் கணவன் ராஜாராம் மட்டும் வரவே இல்லை. பாத்தியாமா, உன் புருஷன் என் வீட்டிலே டேரா போட்டுட்டான் போல இருக்கு. நான் போய் அவனை பேக் பண்ணி அனுப்புறேன். நீ இங்கே என் மகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நீங்க போங்கண்ணே, சரோஜா இனி என் பொண்ணு மாதிரி. அதனால தான் ஹாஸ்டலில் கூட போடல, உன் வீட்டிலே விட்டுட்டு போறேன் என்ற ராஜரத்னமும் ஒரு நாள் மதிய நேரத்தில் மதுரையிலிருந்து விமானத்தில் புறப்பட்டு போனார். அவரை வழி அனுப்புவதற்காக கிருஷ்ணனும் சரோஜாவும் விமான நிலையத்துக்கே போயிருந்தனர். விமானம் வானில் எழும்பவும் டாடா காட்டிவிட்டு திரும்ப ஆரம்பித்தனர். சரோஜா மிக டிரான்ஸ்பரன்சியாக புடவை உடுத்தியிருந்தாள். புல் பாகங்களின் செழுமை நன்றாகவே தெரிந்தது. கிருஷ்ணனுக்கும் வாலிப வயது, எனவே திரும்பி திரும்பி பார்த்தான். கண்களிலே ஒரு நாக்கு முளைத்து அவள் உடம்பு முழுவதையும் நக்குவதைப் போல அவளும் உணர்ந்தாள். மலேசியாவுக்கு இந்த மாதிரி உடை ஒன்று புதிதல்ல. ஆனால் மதுரைக்கு அழகாக இருந்தா பார்க்காம இருக்க முடியுமா சரோஜா? அதுக்காக இப்படியா? சாரி சரோஜா, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீ அவ்வளோ அழகா இருக்க. அப்ப அடுத்த வார்த்தை ஐ லவ் யூவா? அப்படித்தான் வச்சுக்கேன். நான் படிக்கிறதுக்காக இந்தியா வந்திருக்கேன், லவ் பண்ணுறதுக்காக இல்லை. ஒரு பக்கம் படி, மறுபக்கம் லவ் பண்ணு. இதில் தப்பு என்ன இருக்கு? சாரி, உங்களுக்கு என்னை பிடிச்ச மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா ஐம் சாரி, எனக்கு உங்களை பிடிக்கல. சரோஜா சட்டென்று சொல்லிவிட்டாள். கிருஷ்ணனுக்கு குத்து சண்டை வீரன் முகமது அலியிடமே ஒரு பஞ்ச் கிக் வாங்கின மாதிரி இருந்தது. காரிடம் அதற்கே உண்டான வேகம், அவளிடமும் பதட்டமில்லாத ஒருவித நிதானம். அவளை திரும்பி திரும்பி பார்த்த கிருஷ்ணனுக்கு அசடு வழியாத குறை. அவள் மேலான ஆசை ஒரு மெலிதான காகிதம் போலவும் அது தீப்பற்றி கொண்டு எரிகிறார் போலவும் இருந்தது. ஒரு வாரம் சென்றுவிட்ட நிலை. மலேசியா போன ராஜாராம் மதுரை திரும்பி விட்டார். அவரிடம் நிறையவே மாற்றங்கள். சரோஜாவிடம் மட்டும் அவர் ஏனோ அவ்வளவாக பேசவில்லை. இந்த நிலையில் மலேசியாவிலிருந்து ராஜரத்னம் ஃபோன் செய்து சரோஜாவிடம் பேசினார். சரோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணுறியா? அதில் என்னப்பா உங்களுக்கு சந்தேகம்? இல்லை, கேட்டேன். இப்படியெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களேப்பா. அது சரி, ராஜாராம் வந்துட்டானா? அங்கிள் வந்து 2 நாளாச்சுப்பா. ஏன்பா? என்னத்தமா சொல்ல, நீ கவனமா இரு. உன் கவனம் எல்லாம் படிப்பிலே தான் இருக்கணும். என்னப்பா, எதுக்கு என் மேலே உங்களுக்கு சந்தேகம்? கவலைப்படாதீங்கப்பா, நான் படிக்கத்தான் வந்திருக்கேன். அந்த வேலையை சரியாகவே செய்து முடிப்பேன். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம். என்னப்பா? இதை நீ அங்கே தெய்வநாயகிக்கிட்டேயோ இல்லை ராஜாராம் கிட்டேயோ கூட சொல்லக்கூடாது. முதல்ல விஷயத்த சொல்லுங்கப்பா. உங்கள் அத்தை ரோகிணி இப்போ இங்கே இல்லைம்மா. இங்கே இல்லைனா உடைச்சி சொல்லணுமாக்கும். உங்கள் அத்தை யார் கூடயோ ஓடி போயிட்டா. வாட்? சரோஜா வாயை பிளந்து விட்டாள். அதிர்ச்சி அடையாத, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்னால் இங்கே தலை காட்ட முடியல. ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. அப்பா, அவள் இப்படி செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தில் புருஷனை இழந்துட்டு அவளுக்கு இன்னொரு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நான் நினச்சிட்டேன். அவளோ
மறுமணத்தை பற்றி பேசுறத நான் தப்பா நினைப்பேன்னு நினைச்சிட்டா. அதான் 40 வயசுல இப்படி ஒரு செய்யக்கூடாத தப்ப அவ செய்யும்படி ஆயிடுச்சு. எனக்கு கேட்கவே கஷ்டமா இருக்குப்பா, ஜீரணிக்கவே முடியல. அத்தியா இப்படி செய்துட்டாங்க. ஆமாம்மா, இந்தியாவில் நான் அனுபவிச்ச சந்தோஷம் எல்லாம் மலேசியா வரவும் அப்படியே திரும்பி போயிடுச்சுமா. சரிங்கப்பா, மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருங்க. இங்க நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்திட மாட்டேன். நல்லதுமா, கவனமா இருந்துக்கோ, பார்த்துப்படி. அந்த கிருஷ்ணன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நல்ல பையன்தான், ஆனா வாலிப வயசு. நான் இருந்தப்பவே அவன் உன்னை பார்த்த பார்வை ஒரு மாதிரி இருந்துச்சு. நானும் கவனிச்சேப்பா. ஒரு நாள் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னான். நான் பட்டுன்னு சொன்னேன். இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி பேசினா நான் உன் வீட்டை விட்டு வெளியேறி ஹாஸ்டலில் போய் தங்கிடுவேன்னு சொன்னேன். அதுல இருந்து அவன் வாலாட்டுறதில்ல. அடடே, நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், அது நிஜமா இருக்கே. வேண்டாமா, நீ காலி பண்ணிடு, ஹாஸ்டலுக்கு போயிடு. ராஜாராம் கேட்டா நான் எதையாவது சொல்லிக்கிறேன். இல்லப்பா, இப்ப வேண்டாம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இருவரின் தொலைபேசி உரையாடலும் முடிந்து சரோஜாவிடம் ஒரு இறுக்கமான மௌனம் அவளது அத்தை நிமித்தம் உருவாக தொடங்கியது. அத்தியாயம் 5. எது ஆத்மா, அதை உணர்ந்து அறிவது எப்படி என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகளிடமிருந்து ஒரு தெளிவான பதில் இதுவரை வரவில்லை. அவர்கள் மூளைதான் நினைவுகளின் பெட்டகமாக உள்ளது. நினைவுகளோ சப்தம் எனப்படுகிறது. சப்தம் என்று ஒன்று வந்தாலே மௌனம் என்பது அதன் மறுபக்கமாக உள்ளது. எனவே சப்தம், மௌனம் இவை இரண்டும் தான் ஆத்மாவாக இருக்க வேண்டும். இந்த சப்தம், மௌனம் இரண்டு வாழ உடம்பு தேவைப்படுகிறது. உடம்பு அழிந்திடும் பொழுது அதோடு சேர்ந்து இதுவும் அழிந்து விடுகிறது. அது டேப் கேசட்டை எரிக்கும் பொழுது அதனுடன் பதிந்திருக்கும் பாடல் எப்படி நெருப்பில் சாம்பல் ஆகிறதோ அப்படியே உடம்பு அழியும் பொழுது உள்ளமும் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இல்லாத ஒன்றை ஆராய வழியில்லை, அவ்வளோதான் என்பது விஞ்ஞான பார்வை உள்ளவர்களின் பதில். இந்த பதிலில் ஒருவித உண்மை இருப்பது போல தோன்றினாலும் இதில் பாதிதான் உண்மை. மீதி உண்மையை அறிந்து கொள்ள ஆன்மீகத்திடம் வந்தால்தான் தெளிவு பிறக்கும் என்கின்றனர் ஆன்மீகவாதிகள். இரவு நேரம் புழுக்கமாக இருந்தது சரோஜாவுக்கு. மலேசியாவின் கிளைமேட்டுக்கும் மதுரை கிளைமேட்டுக்கும் நிறையவே வித்தியாசம். அங்கே வீடு முழுக்க ஏசி. அதே ஒரு பெரிய விஷயமாக கருதும் மனோபாவம் வேறு. சலிப்புடன் குளிப்பதற்காக தயாரானால் சரோஜா. ஒரு பூந்துவாளியை எடுத்துக்கொண்டு ஆலிவ் ஆயில் சோப் பாட்டிலுடன் பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை பூட்டிக் கொண்டாள். பின் தன்னை முழு நிர்வாணப்படுத்தி கொண்டு ஆலிவ் ஆயிலை உடம்பு முழுக்க பூசிக்கொண்ட பொழுது எக்ஸாஸ்டர் ஃபேன் அருகே ஏதோ சப்தம். கிருஷ்ணனின் கண்ணிரண்டும் அதன் வழியாக அவள் உடம்பை மேய்ந்து கொண்டிருந்தது. சட்டென்று பூந்துவாளியை எடுத்து உடம்பை மூடிக்கொண்டவள் அங்கிருந்த நிலையிலேயே பக்கத்தில் இருந்த சோப்பு டப்பாவை எடுத்து அவன் முகத்தை நோக்கி எறிந்தாள். கிருஷ்ணனும் விலகி கொண்டான். அதன் பின் அவதி அவதி என்று குளித்துவிட்டு வந்தவள் எதிரில் அசுர வழியே நின்றான். ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று காரி உமிழப் போனவளின் வாயை வேகமாக பொத்தியவன். சரோஜா, நாளுக்கு நாள் எனக்குள்ள உன் எண்ணம் அதிகமாகிட்டே போகுது. நீ என்னை விட்டு விலக விலக என்னை அலட்சியப்படுத்த உன் மேலான என்னோட வெறிதான் அதிகமாகுது. அதுதான் என்னை மிருகமாக்கி இப்படி நீ குளிக்கும் பொழுதும் ஒளிஞ்சிருந்து பார்க்க வச்சுது. நீ இப்பவே ஐ லவ் யூன்னு சொல்லு. நான் நீ எப்படியெல்லாம் எதிர்பார்க்கறியோ அப்படியெல்லாம் நடந்துகிறேன். அவன் பேச்சு கேட்டு ஒரு மூலையில் போய் அப்படியே உட்கார்ந்தவள் முன் கலங்கிய விழிகளுடன் போய் நின்றவன் பொத்தேல் என்று அவள் காலில் விழுந்தான். அவளுக்கு அது மேலும் அதிர்ச்சி அளித்தது. ஏய், எழுந்துரு. நீ ஒரு விஷயத்தை கூட சரியா பண்ண மாட்டேங்கிற. உன்கிட்ட ஒரு விஷயத்துல கூட ஆண்மையே இல்லை. அவளது பட்டு கத்தரித்த மாதிரியான விமர்சனம் அவனை ஊசி போல குத்தியது. சரோஜா, என்ன சரோஜா, யோசிச்சு பார். என் இடத்துல வேற பொண்ணா இருந்திருந்தா இந்த நிமிஷம் ஊரை கூட்டியிருப்பா. ஆனா நான் உன்னை ஒரு மனநோயாளியா பார்த்து பரிதாபப்பட்டு இருக்கேன். போதும், என்னை அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அப்பதான் நீ ஆம்பளை. உன்னை அட்ராக்ட் பண்ண நான் என்ன செய்யணும்? முதல்ல இப்படி கேள்வி கேட்கறத விடணும். உனக்குள்ளேயே கேட்டுக்கோ. நல்ல ஆண்மையுள்ளவன் இப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டான். அவன்கிட்ட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி ஒரு வேகமும் தெளிவும் இருக்கும். நீ எல்லா விஷயத்திலையும் ஒரு விளக்கெண்ணை. பை த பை, நான் நாளைக்கே காலேஜ் ஹாஸ்டலுக்கு போயிட போறேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நீ என்ன வேணா பண்ணுவ. உன் அப்பா அம்மா கிட்ட கேட்டா உங்க பிள்ளை பாத்ரூம்ல குளிக்கும் பொழுது ஒளிஞ்சிருந்து பார்த்தார்னு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தி என்னையும் அசிங்கப்படுத்திக்க விரும்பல. நான் மௌனமா வெளியே போயிடுறேன். அதை தயவு செய்து கான்ட்ரவர்சி ஆக்கிடாத. சரோஜாவின் அப்ரோச் படு தெளிவாக இருந்தது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, வெட்கம் என்று அவள் முடங்கவும் இல்லை. அதற்காக அழுக்கின்றவளாகவும் இல்லை. போகிற போக்கில் மேடு பள்ளங்களுக்கு ஏற்ப வாகனத்தை செலுத்துவதைப் போல் இருந்தது அவளது போக்கு.
ஆனால் அவனுக்குள் அவளது அணுகுமுறை வேறு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டிருந்தது. மறுநாள் வழக்கமாக 6 மணிக்கு எழுந்து விடுபவள் 9 மணிக்கு தான் கண் விழித்தாள். அப்படி விழித்த பொழுது உடம்பில் ஒட்டு துணி இல்லை. வயிற்றை கிழித்து அமிலத்தை உள்ளே ஊற்றியது போல் உணர்ந்தவள் எழுந்த வேகத்தில் படுக்கையின் விருப்பையை இழுத்து எடுத்து உடம்போடு சுற்றி கொண்டாள். அதே சமயம் சிரித்தபடி பாத்ரூமுக்குள்ளிருந்து வெளியே வந்தான் கிருஷ்ணன். அவளை பார்த்து ஒரு மாதிரி வக்கரமாக சிரித்தான். சாரி சரோஜா, ராத்திரி நீ சாப்பிட்ட பால்ல தூக்க மாதிரியை கலந்துட்டேன். அசந்த தூக்கத்துல இருந்த உன்னை எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவிக்கும் செய்துட்டேன். என் வரையில ஒரு ஆம்பளையா நான் உன்னை அடக்கிட்டேன். யானையை குழி தோண்டி அதுல விழ வச்சு பிடிக்கிறோம், மீன்களை வலை வீசி பிடிக்கிறோம். உன்னை போல அழகும் திமிருமான பெண்களை இப்படித்தான் பிடிக்கிறோம். இப்போவும் சொல்றேன், உன் மேலான காதல் தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்க காரணம். நீ என்னை விட்டு விலக விலக நான் மிருகமாத்தான் மாறுவேன், நிச்சயமா மனுஷனா இல்லை. அவன் பேச்சை கேட்டு அவளுக்கு முதல் தடவையாக அழுகை வந்தது. அவள் அழத் தொடங்கவும் அவனும் அழுதான். அதை பார்க்கவும் அவளுக்கு அவன் மேல் கோபம் வந்தது. செய்யறதை செய்துட்டு எனக்கு சரியா அழறியா என்று கேட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மீன் பொம்மையை தூக்கி அவன் தலை நோக்கி எறிந்தாள். அது அவன் தலையில் பட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. அவன் அசரவே இல்லை, ரத்தத்தை துளைத்து கொள்ளவும் இல்லை. சரோஜா, நீ என்ன செய்தாலும் சரி சரோஜா, ஏன்னா ஓ முன்னால நான் ஒரு குற்றவாளி, உன் அழகு முன்னால நான் ஒரு அடிமை என்று அப்படியே நின்றான். அவளால் அதற்கு மேல் அவனிடம் கோபப்பட முடியவில்லை. சி போடா என்று அப்படியே அவனை நோக்கி வந்து அவளை அவன் தலைக்கு கட்டு போட்டாள். ஆழமான காயம். வெளியே போயிருந்த அவன் தாய் தேவநாயகி வந்து என்னடா இது தலையில காயம் என்று கேட்கவும் அவன் பார்வை சரோஜா பக்கம்தான் சென்றது. அவளோ அவன் ஏதோ பொய் சொல்லி சமாளிப்பான் என்று தான் நினைத்தாள். ஆனால் அவனிடம் உள்ளது உள்ளபடியான பேச்சு. அவன் நடந்ததையெல்லாம் அப்படியே சொன்னதை கேட்டு சரோஜா பேச்சு மூச்சற்று போய்விட்டாள். அப்பொழுதுதான் அவளுக்கே ஒரு உண்மை தெரிய வந்தது. அவன் சரியான அம்மா பிள்ளை. அது மட்டுமல்ல, அவன் தன் தாயிடம் எதையுமே மறைப்பதும் இல்லை என்று. தெய்வ நாயகியும் அவ்வளவையும் சொன்ன மகனை பார்த்து கோபப்படவில்லை. மாறாக கன்னத்தை வருடி திருஷ்டி கழிப்பது போல் செயல்பட்டாள். இது சரோஜாவை மேலும் ஆச்சரியப்படுத்தியது. ஒரு நல்ல பெண் என்பவள் இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்படும் பொழுது வெட்கப்பட வேண்டும், கோபப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து ஆறுதலும் கூற வேண்டும். ஆனால் இங்கே தெய்வநாயகி அப்படியெல்லாம் எதுவும் கூறாமல், நீ எப்பவுமே பிடிச்சா பிடிச்சதுதான், உன்னை குறி வச்சிட்டா அது கிடைக்கிற வரை அடங்க மாட்ட, இங்க இவ விஷயத்திலையும் அப்படிதான் நடந்துட்டு இருக்க, அதனால என்ன, அதோ சரோஜா உன்னை கட்டிக்க சம்மதிச்சிட்டாளே என்று அவள் சொல்லி முடித்த பொழுது சரோஜாவுக்கே என்னவோ போலாகிவிட்டது. கடைசி வரை சரோஜாவிடம் தெய்வநாயகி மகனின் செயலுக்காக வருத்தப்படவில்லை. அது சரோஜாவை உறுத்தவும் பொறுக்க மாட்டாமல் வாயை திறந்தாள். ஆண்டி, என்ன ஆண்டி இது, உங்க பையன் கேவலமா நடந்துட்டு இருக்காரு, அதுக்காக நீங்க கொஞ்சம் கூட கோபப்படவே இல்லையே. இதுல கோபப்பட என்ன இருக்கு, அவதான் என்கிட்ட பொய் சொல்லாம பூசி மெழுகாம உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கிட்டானே, அதுக்கு நான் அவனை பாராட்டெல்லாம் செய்யணும். ஆண்டி, இப்போ கூட நான் இவரை மனசார விரும்பியெல்லாம் சம்மதிக்கல. ஊனா இவர் காலில் விழறத வச்சும் இவரோட பெக்குலியாரிட்டியை பார்த்தும் நான் பரிதாபப்பட்டுதான். சரோஜா முடிக்கும் முன் தெய்வநாயகியின் கரம் உயர்ந்தது. அவளை தடுத்தும் நிறுத்தியது. போதும், இதுக்கு மேல் நீ எதுவும் பேச வேண்டாம். உனக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிறதா ஒரு கர்வம் இருக்கு, அதுதான் இப்படி உன்னை பேச வைக்குது. என் பையன் ஒன்றும் அழகுக்கு முன்னால எதுலேயும் குறைஞ்சி போயிடல சரோஜா. அவனுக்கு நான் நாளைக்கே கல்யாணம் பண்ண நினைச்சாலும் உன்னை விட அழகுலையும் அந்தஸ்திலையும் கூடுதலான பெண்கள் லைன்ல வந்து நிற்பாங்க. நீ அதை பார்க்குறியா? தெய்வநாயகியிடம் பேச்சு திசை மாறிவிட்டது. அதுவும் சரோஜா துளியும் எதிர்பார்த்திராத திசையில். ஆண்டி, நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. ஒரு நல்ல அம்மாவா இருந்தா நீங்க உங்க பையன் என்கிட்ட நடந்துக்கிட்டதுக்காக வருத்தப்படணும். சாரிமா, அவனை மன்னிச்சு அவனை ஏத்துக்கோ. இனி அவன் தப்பா நடந்துக்காம நல்ல விதமா நடந்துக்கிற பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்குன்னு என்கிட்ட பேசி இருக்கணும். நீங்க என்னடானா வெக்கமே இல்லாம அவர் உங்ககிட்ட பேசினதை கேட்டு பூரிச்சு போறீங்க. வாட் நான்சென்ஸ் திஸ் ஃபார் ஆல். சரோஜாவின் பதில் கேள்வியும் அவளது கோபமும் தெய்வநாயகியை மேலும் உசுப்பேற்றி விட்டது. போதுண்டி, என்ன வாய் நீளுது? உங்க மலேசியாவில் இப்படித்தான் அப்பா அம்மா கிட்ட எதிர்த்து பேசுவீங்களா? நீ இப்ப இங்க எங்க தயவுல தங்கி படிச்சுட்டு இருக்கவ, படிக்க வந்த இடத்துல படுத்தும் வேற எழுந்திரிச்சிட்ட. அடங்கிப்போ, நீ எல்லாம் வாயே திறக்கக்கூடாது. அதுவும் என் முன்னால நின்று பேச 100 தடவை யோசிக்கணும். இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன நடக்கும்? உங்க பையனை என்னை கட்டிக்க விடாம பண்ணிடுவேன்னு சொல்லுங்க, அதானே? அதேதான். அப்புறம் நீயும் மானம் போய் காலம் பூரா மூலையில தான் கிடக்கணும்.
தெய்வநாயகி பேய் பிடித்தவள் போல் சிரித்துக்கொண்டு பேசியதை பார்த்து கிருஷ்ணனும் ஆடிப்போனான். அவனுக்கு ஒரு பக்கம் தவிப்பாக மாறியது, மறுபக்கம் அப்படி அவள் பேசுவதுதான் சரி என்றும் தோன்றியது. முற்றிலும் ஒரு மாறுபட்ட சூழல். முதல் தடவையாக வித்தியாசமான குணசித்திரங்களை சரோஜாவும் சந்திக்கிறாள். இந்தியாவை நோக்கி புறப்பட்ட பொழுது இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்த்திராதவளுக்கு தெய்வநாயகின் பேச்சு ஒரு அதிர்ச்சி அஸ்திரமாகத்தான் இருந்தது. இருவரும் இப்படி முட்டிக்கொள்ளும் பொழுது கிருஷ்ணன் மௌனமாக இருந்தது அதைவிட கொடுமை. அந்த நொடியே எது வந்தாலும் சரி, இனி ஒரு வினாடி கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று சரோஜா முடிவுக்கு வந்துவிட்டாள். மலமளவென்று தன் துணிமணிகளை எடுத்து மூட்டை கட்ட தொடங்கினாள். கிருஷ்ணன் பார்த்து கொண்டேதான் இருந்தான். சர்வத்தையும் உள்ளடக்கி பேக்கின் ஜிப்பை இழுத்து போட்டு மூடியவள் இருவரையும் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாள். இனி ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பல. நான் செய்த பாவம்தான் நான் இங்க வந்து தங்கி இவ்வளோ தூரம் அசிங்கப்படும்படி ஆயிடுச்சு. நல்ல வேலை, நான் இந்த அளவோடு தப்பித்து விட்டதாக நினைக்கிறேன். இனி உங்க முகத்துல விழிக்க மாட்டேன். ஏய் மிஸ்டர், இனி நீ காலில் விழுந்தாலும் சரி, கையில விழுந்தாலும் சரி, உன்னை நான் இனி கன்சிடர் பண்றதா இல்ல. ஆனா ஒண்ணுடா, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அவ ரொம்ப பாவம்டா என்று ஒரு போடு போட்டுவிட்டு கிளம்பி விட்டாள். கிருஷ்ணனுக்கு அவளை தடுக்கவும் திராணி இல்லை, விடவும் மனதில்லை, தவித்தான். அப்பொழுதுதான் அந்த வரக்கூடாத செய்தி டெலிஃபோன் வழியாக தெய்வநாயகியை கூப்பிட்டது. யாரு? தெய்வநாயகி தானே பேசுறது? ஆமா, நீங்க யாரு? நான் யாரா இருந்தா என்ன, விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ. உன் புருஷன் யாரோ ஒரு மலேசியாக்காரி கூட அவளை சின்ன வீடா வச்சுட்டு இருக்கானாமே. ஏய், யார் நீ? என்ன உளரல? ஆண்டவர் கார்டன்ல 60 நம்பர் வீட்டுக்கு போய் பார், அப்போ உண்மை தெரியும். டொக். அந்த பக்கமாக தொலைபேசி செய்தி அடங்கி போக தெய்வநாயகி மனது பூகம்பமாகிவிட்டது. டேய் கிருஷ்ணா, உங்க அப்பாவை பத்தி எவ்வளோ ஒருத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்காடா. கிளம்புடா முதல்ல. எங்கம்மா? நீ கிளம்பு முதல்ல. காரை எடு, ஆண்டவர் கார்டன் 60 நம்பர் வீட்டுக்கு விடு, அப்புறம்தான் மற்ற பேச்சே. அதன் பிறகு அரை மணி நேரத்தில் கிருஷ்ணன் ஓட்டிய அந்த அம்பாசிடர் கார் ஆண்டவர் கார்டன் என்னும் புதிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து 60 நம்பர் வீட்டு முன்னாலும் நின்றது. அவன் நிறுத்திய காருக்கு முன்னாலே ராஜாராம் கார். அதுவே பாதி உண்மையை சொல்லிவிட்டது. காரை விட்டு வேகமாக இறங்கி வீட்டினுள் நுழைந்தவர்களுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் காத்திருந்தன. அந்த வீட்டினுள்ளே சரோஜாவின் அத்தையும் ராஜரத்னத்தின் விதவை தங்கியுமான ரோகிணி. கிட்டத்தட்ட அவள் மடிமேல் கிடந்த நிலையில் ராஜாராம். ஒரு சூறாவளி போல தெய்வநாயகி வந்து நிற்கவும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருந்தார். தெய்வாவா, நான்லாம் ஞாபகத்தில் இருக்கேனா? என்னையா இது கோலம்? எவ இவ? தெய்வா, அது வந்து பாவி மனுஷி, பச்சை துரோகி. என்னையா இது கொடுமை? வியாபார விஷயமா வெளியூர் போறதா சொல்லிட்டு இங்க இவளோட கூத்த அடிச்சிட்டு இருக்க. தெய்வா, மெதுவா பேசு, நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன். என்னத்த சொல்ல போற? ஆமா, எவ இவ? ஐயோ தெய்வா, மெல்ல பேசு, வெளியே எல்லோரும் பாக்குறாங்க பாரு. ராஜாராமன் பதற, ரோகிணியும் கூனி குறுகிட அடுத்தடுத்த அதிரடிகள் ஆரம்பமாயிற்று. அவள் தான் சரோஜாவின் அத்தை ரோகிணி. அதுவும் ஒரு விதவை என்ற உடனேயே தெய்வநாயகி ஹார்ட் அட்டாக்கே வந்துவிட்டது. டேய் கிருஷ்ணா, இப்பதான் அந்த மலேசியாக்காரி உன்னால என் மூஞ்சில காரி துப்பிட்டு போனா. அவ அத்தைக்காரி என் வாழ்க்கையை பறிச்சிட்டாளேடா. இந்த கொடுமையை நான் எங்கடா போய் சொல்வேன்? நெஞ்சை கையில் பிடித்துக்கொண்டு தெய்வநாயகி அலறிய அலறலில் ஆண்டவர் கார்டன் எனப்படும் குடியிருப்பு பகுதியை குண்டு வெடித்தது போல் நடுங்கி போனது. அத்தியாயம் 6. ஆத்மா தொடர்பாய் விஞ்ஞான பார்வை உள்ளவர்கள் உடம்பு அழியும் பொழுதே சப்தமாகிய மனதும் அழிந்து போய் அனைத்தும் ஒரு முடிவு பெற்று விடுகிறது என்று கருத்தை கூறி நிற்க ஆன்மீகம் பேசுபவர்கள் அப்படியே அதை மறுதளிக்கிறார்கள். சப்தமாகிய மனம்தான் ஆன்மா. அது உடம்போடு சேர்ந்து அழிவதில்லை. அது ஒரு அழிக்க முடியாத அலைவரிசை. அந்த அலைவரிசையானது தனது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கருவுக்குள் வளர்ந்தபடி இருக்கும் உயிர் பண்டமாகிய உடம்பு ஒன்றை தேடி கண்டடைந்து அதனுள் புகுந்து கொண்டு திரும்பம் ஜென்மம் எடுக்கிறது. அவ்வாறு அது ஒரு உடம்பில் நுழைந்து பதியும் பொழுது அது ஆழத்தில் தங்கி விடுகிறது. எனவே ஒரு மனிதன் தனக்குள் இருக்கும் யோக சக்தியை தூண்டிவிட்டு தன்னையே அறிய முற்படும் பொழுது மனதின் அடி ஆழத்தில் தங்கி கிடக்கும் தனது முற்பிறப்பு பற்றிய பேருண்மையை அறிய முடியும் என்கிறார்கள். மலேசியா. ரோகிணி ராஜாராமோடு தான் ஓடி போயிருக்கிறாள் என்கிற செய்தி ராஜரத்னத்தை அடைந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. அதே போல சரோஜாவும் கிருஷ்ணனால் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பிவிட்டதும் தெரிய வந்தபொழுது ஒரு குடும்பத்தின் அப்பனும் மகனும் சேர்ந்து கொண்டு செய்த அந்த நம்பிக்கை துரோகம் ராஜரத்னத்தை கொந்தளிக்க வைத்துவிட்டது. மலேசியாவில் பில்லி சூனியம், ஏவல் முதலிய விஷயங்களில் நம்பிக்கையும் தூண்டுதலும் உடைய சீனியர்கள் நிறைவே உள்ளனர். அவர்களில் ஒருவரை போய் பார்த்த ராஜரத்னம், அந்த குடும்பமே நாசமா போகணும், அது ஒரு காமாந்தக குடும்பம்,
அவங்க மேல் ஏவல் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த சப்பை மூக்கு சீன மாந்திரிகனும் ராஜரத்னத்திடம் ராஜாராமின் துணிமணி ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டான். ராஜரத்னத்திற்கு அம்மட்டில் அதிர்ஷ்டம் இருந்தது. ராஜாராம் பயன்படுத்திய டவல் ஒன்று ராஜரத்னம் வீட்டில் இருந்தது. அதை எடுத்து போய் அந்த சீனக்காரனிடம் தந்தார். இது போதும், இது போதும், இனி அவன் குடும்பமே தானா அழிஞ்சிடும் பார். ஒவ்வொருத்தரா செத்து போவாங்க. அந்த சாவு எதுவுமே நல்ல சாவா இருக்காது. உங்க ஊர் மந்திர தந்திரம் எல்லாம் சும்மா. என் ஏவல் கண்டமிட்டு கண்டம் பாயிற ஏவுகணை மாதிரி வேலை செய்யும் பார் என்ற அந்த சீனக்கார மந்திரவாதி ஒவ்வொருவரும் பாதிக்கப்படும் பொழுதும் அமெரிக்க டாலராக $10,000 தர வேண்டும் என்ற ஒப்பந்தமும் போட்டுக்கொண்டான். ராஜாராமும் அவன் ஏவல் பூஜையில் பங்கு கொண்டார். அவன் வீடு ஒரு மலையடிவாரத்தில் இருந்தது. மரப்பலகைகளால் கட்டப்பட்ட வீடு. வீட்டைச் சுற்றிலும் தோட்டம். தோட்டத்தில் ஒரு இடத்தில் சீனர்களின் மந்திர கடவுளான தும்ஷியின் உருவம் ஒரு டிராகனின் முதுகு மேல் அமர்ந்து கொண்டு அதன் வாளை பல்லால் கடுத்தபடி இருக்கும் அந்த உருவம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அந்த உருவத்துக்கு முன்னால் ஏராளமாய் ஊதுபத்திகள் புகைந்து கொண்டிருந்தன. ஒரு மரத்தட்டில் பொரியும் கோழிக்கறியும் இருந்தது. அதுபோக தும்ஷியை சுற்றியுள்ள மரக்கிளைகளில் எல்லாம் நம் ஊர் முனியப்பன் கோவிலில் உள்ளது போல் தலை வெட்டப்பட்ட நிலையில் காலை கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் கோழிகள் ஏராளமாக தொங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு கோழி தொங்கிய இடத்துக்கு கீழேயும் ரத்தம் சொட்டி உறைந்து போய் விட்டிருந்தது. சில இடங்களில் தலை வெட்டப்பட்ட பாம்புகளும் கயிறு போல தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த சீன மந்திரவாதி ஒரு மாதிரி சிவப்பு பட்டில் சீனர்களுக்கே உரிய உடை அணிந்திருந்தான். தலையில் தலைப்பானை போல ஒரு அணி. பாகையின் நடுமையம் ஒரு மசூதியின் ஸ்தூபி போல இருந்தது. முகத்தில் அவன் நிறைய மையை பூசிக்கொண்டு ஆதிவாசிகளின் முகத்தை போல் ஆக்கி கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு மஞ்சள் சாரை பாம்பு நெளிந்தபடி இருந்தது. அவன் அந்த கோலத்தில் அந்த சூழலில் பார்த்த ராஜரத்னத்துக்கு தான் தவறான பாதையில் அவசரப்பட்டு அடியெடுத்து வைத்து விட்டோமோ என்று கூட தோன்றியது. ஆனால் அந்த எண்ணமெல்லாம் கிருஷ்ணனையும் ராஜாராமையும் நினைக்கவுமே உடனே மாறிப்போய் நெஞ்சுக்கூடு முழுக்க உஷ்ணமான மூச்சு காற்று வந்து நிரம்பியது. துரோகி, காமந்தகன், இவனெல்லாம் ஒரு நண்பனா என்று முனகிக் கொண்டேதான் அந்த பூஜையிலும் கலந்து கொண்டார். சீன மந்திரவாதியும் சாம்பிராணி துபம் போட்டு பாம்பை கழுத்தில் மாலை போல போட்டுக்கொண்டு தும்ஷியை சுற்றி சுற்றி வந்து பூஜிக்க ஆரம்பித்து விட்டான். தும்ஷியின் காலடியில் இருந்தது ராஜாராம் பயன்படுத்திய டவல். அதன் மேல் ஒரு செவ்வக காகிதத்தில் சீன பாஷையில் எதையோ எழுதி வைத்திருந்தான். பூஜையின் உச்சகட்டமாக தும்ஷி முன்வந்து அமர்ந்தவன் அந்த காகிதத்தை எடுத்து நெற்றியில் ஒட்டி கொண்டான். அதுவும் அவன் முகத்தை மறைத்துக் கொண்டு படுதா போல தொங்கியது. அவனும் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். அதற்கேற்ப அவனது கை கால்களிலும் விதவிதமாய் அசைவுகள். எதுவும் ராஜரத்னத்துக்கு புரியவில்லை. ஆனால் மலேசியாவில் அவன் பிரபலமான சூனியக்காரன் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். எவ்வளவோ மலேசிய நண்பர்களின் குடும்பங்களில் எல்லாம் அவனால் புயல் வீசியுள்ளது. பலருக்கு பைத்தியம் பிடித்துள்ளது. சிலர் பெரிய மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து கீழே குதித்து உயிரை விட்டுள்ளனர். சிலர் சாப்பிடுவதையே நிறுத்திவிட்டு பட்டினியாலே செத்து போயுள்ளனர். அதெல்லாம் அப்பொழுது ராஜரத்னத்துக்கு நினைவில் வந்தது. முதலில் அவர் இந்த பில்லிசூனிய வகையராக்களை எல்லாம் நம்பியதில்லை. ஆனால் அவர் பார்க்க பலரும் பலவிதமாய் மாறவும் அதற்கு காரணம் இந்த சீன மந்திரவாதியின் ஏவல் தான் என்று தெரிய வரவும் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. கோர்ட், சட்டம், போலீஸ் இவைகளுக்கெல்லாம் பிடிகொடுக்காமல் தப்பித்து செல்லும் சாதுரியமானவர்களை எல்லாம் இப்படி ஏவல் போன்ற சமாச்சாரத்தால் அடக்கினால்தான் உண்டு என்று ராஜரத்னத்தின் நண்பர் ஒருவர் சொன்னதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்தது. அது இப்பொழுது அவர் ஞாபகத்துக்கும் வந்தது. அந்த சீன மந்திரவாதியும் பூஜையை முடித்து ராஜாராம் பயன்படுத்திய துண்டை எடுத்து பந்து போல சுருட்டி அக்னி குண்டம் போன்ற நெருப்பில் போட்டான். பின் துடிக்க துடிக்க 1க்கு 9 கோழிகளை பிடித்து வந்து அதன் தலையை கையாலேயே கிள்ளி அது துடிக்கும் பொழுதே ரத்தத்தின் நெருப்பில் சிந்துமாறு பிடித்தான். அதன் பின் ஒவ்வொரு கோழியையும் ஒவ்வொரு மூளைக்கு தூக்கி போட்டான். பார்த்து கொண்டே இருந்தார் ராஜரத்னம். மனசு அடங்காமல் குமரிக்கொண்டே இருந்தது. சரோஜாவை கிருஷ்ணன் மயக்கத்தில் ஆழ்த்தி கெடுத்த மாதிரியே ராஜாராமும் தன் தங்கை ரோகிணியை கெடுத்து அதனாலேயே அவளை சின்ன வீடாக செட்டப்பும் செய்து கொண்டிருக்கலாம் என்றெல்லாம் அவருக்குள் எண்ணங்கள் ஓடியபடியே இருந்தன. அந்த சீன மந்திரவாதியும் பூஜை முடிந்துவிட்டதற்கு அறிகுறியாக ஒரு பீங்கான் கோப்பை நிறைய கோழி ரத்தமுடன் ராஜரத்னம் எதிரில் வந்து அதை அவருக்காக நீட்டினான். இது எனக்கு எதுக்கு? இதை கொண்டு போய் உன் வீட்டில் ஒரு மறைவான இடத்துல வச்சிடு. இந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சி போய் கருத்து கெட்டி ஆகும். அப்புறமா இதுல புழுப்பூச்சிகள் உருவாகும். அந்த புழுப்பூச்சி நெளியும் பொழுது இதே போல உன் எதிரிகளும் நெளிவாங்க. அவங்க கஷ்டப்படுற செய்தி உன் காதுக்கு வரும். அப்ப இதுல இருக்கிற புழுவை எடுத்து நெருப்புல போடு. அவங்களும் அங்க நெருப்புல விழுந்த மாதிரி துடிப்பாங்க என்றான். எல்லாமே ராஜரத்னத்துக்கு வினோதமாக இருந்தது. அதை எந்த கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆராய்வது என்றும் தெரியவில்லை. கோழி குருடாக இருந்தால் என்ன, அது ஊனமுற்று நொண்டியாக இருந்தால்தான் என்ன,
குழம்பின் ருசிதானே கணக்கு. அதுபோல சீன மந்திரவாதியோ இந்திய மந்திரவாதியோ அது எப்படிப்பட்ட ஏவல் பூஜையோ அது முட்டாள்தனமானதா இல்ல புத்திசாலித்தனமானதா தன் மனதில் பற்றி எறும் நெருப்பு அணைந்தால் போதும் என்று தான் அப்பொழுது ராஜரத்னத்துக்கும் தோன்றியது. அந்த பீங்கான் கிண்ணது ரத்தத்தை பத்திரமாக ஒரு துணி போட்டு மூடி எடுத்துக்கொண்டவர் அந்த மந்திரவாதியிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டார். வீட்டுக்கு வந்த ராஜரத்னம் அந்த இரத்த கிண்ணத்துடன் உள்ளே நுழையாமல் வெளியில் கார் ஷெட்டின் ஷெல்ஃப் மேலே வைத்துவிட்டு அது அங்கு இருப்பதுதான் நல்லது என்பது போல பார்த்தார். ஏனோ அத்துடன் வீட்டுக்குள் நுழைய அவருக்கு மனமில்லை. முதல் காரியமாக வீட்டிற்குள் நுழைந்தவர் ஹாஸ்டலில் உள்ள சரோஜாவுக்கு தான் போன் செய்தார். சரோஜா, அப்பா பேசுறேம்மா. சொல்லுங்கப்பா. கவலைப்படாதம்மா, அந்த கேடுகட்ட குடும்பத்தை அடக்கிறதுக்கு அப்பா ஒரு சரியான ஏற்பாடை செய்துட்டேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, இங்க காவாய்ங்கிற இடத்துல இருக்கிற சீனக்கார மந்திரவாதி ஒருத்தனை போய் பார்த்தேன். அவன் மூலமா ஏவல் பூஜை செய்திருக்கேன். இனி அவன் குடும்பமே காலி. ஐயோ அப்பா, இது என்ன முட்டாள்தனமான நம்பிக்கை? நீ இந்த காலத்து பொண்ணு, அப்படிதான் சொல்வ. ஆனா ஏவல் வேலை செய்யும் பொழுதுதான் உனக்கு புரியும். போதும்பா, நீங்களா இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம நாடு உலகத்திலே ஒரு முன்னுதாரணமான நாடு. விஞ்ஞான வளர்ச்சியில நாம தான் உலகத்துக்கே உதாரணமா இருக்கும். அப்படி ஒரு நாட்டில் வளர நீங்களா இப்படி நெகட்டிவ்னு ஒன்று இருந்தாகணும்ல. போதும்பா, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா உங்களுக்கு நினைப்பாக்கும். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இட்ஸ் ஓகே, எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்கணும்னு கட்டாயமெல்லாம் இல்லை டியர். ஸ்டாப் இட் டாடி. இங்கே அந்த தெய்வநாயகி லேடிதான் புத்தி இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு தப்பாக நடந்துக்கிறாங்கண்ணா. நீங்களுமா? தப்பு பண்ணின புருஷன் மகன் 2 பேரை வச்சுக்கிட்டு அவளே அவ்வளோ ஆடினா நான் எவ்வளோ தூரம் போகலாம்? தெய்வநாயகி படிப்பறிவு இல்லாதவங்க, வளர்ந்த விதமும் ஒரு மாதிரி. அவங்க பொசசிவா ஃபீல் பண்ணுறதும் பேசுறதும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் அப்படி இல்லையேப்பா. போதும் சரோஜா, அப்பா பண்ணினதோட எஃபெக்டை நீ பார்த்த பிறகு சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை நான் அந்த துரோகி குடும்பத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். வேண்டாம்ப்பா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. சும்மா கிடக்கிற சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி ஆயிட போகுது. சரி, உனக்காக நான் சும்மா இருக்கேன். ஆனா ஒன்று, அவன் குடும்பம் பூண்டோடு அழியிறது மட்டும் உறுதி. ராஜரத்னம் பேசி முடித்து போனை வைக்க இந்த பக்கத்தில் சரோஜாவை கவலையும் கலவரமும் தொற்றிக்கொண்டது. பிள்ளையார் பிடிக்க குரங்காகிவிட்ட மாதிரி எல்லாம் உணர்ந்தாள். எப்படியெல்லாம் நடப்பதை தான் இந்துக்கள் விதிப்பாடு என்கிறார்களா? முதலாக தனக்குள் கேள்வி கேட்டு திரும்பியவளுக்கு எதிரில் கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் அவளது முக்கியமான ரெக்கார்ட் நோட் ஒன்று. மெல்ல அவள் அருகே வந்தவன் ரெக்கார்ட் நோட்டை அவள் முன் வைத்தான். நீ வீட்டை விட்டு கிளம்புற அவசரத்துல இதை மறந்துட்ட, கொடுத்துட்டு போக வந்தேன். நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டும் போக நினைச்சேன். ஆனா உன் அப்பா ஏவல் பில்லி சூனியம்னு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாருன்றத நீ பேசுனதுலேருந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. தப்பு என் மேலையும் எங்க அப்பா மேலையும் உங்க அத்தை மேலையும் தான் இருக்கு. இது உனக்கு புரிஞ்சா சரி. அதே சமயம் ஏவலுக்கு பதில் ஏவல் செய்யாட்டி அது எங்களை தாக்கிடும். நான் இப்பவே போய் எங்க அம்மாவை பார்க்கிறேன். உங்க அப்பா ஏவல் செய்திருப்பதே சொல்கிறேன். இந்த விஷயத்துல உங்க அப்பா ஒரு படி ஏறினா எங்க அம்மா 8 படி ஏறுவாங்க. நீ வேடிக்கை பார். கிருஷ்ணன் ஏதோ மனப்பாடம் செய்ததை ஒப்புவிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பி நடக்க தொடங்கினான். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டான சரோஜாவுக்கு சே என்றாகிவிட்டது. விஷயம் தொட்டு தொட்டு பெரிதாக, தப்பாக தப்புக்கு மேல் தப்பாக போவதை உணர்ந்தவள் அப்பொழுது தெய்வநாயகியை பார்க்க கிளம்பிவிட்டாள். அத்தியாயம் 7. நமக்குள் இருக்கும் ஆத்மாவை நாம் தனியே பிரித்து பார்க்க முடியுமா? அது உடம்போடு கலந்து கிடக்கும் ஒன்று இல்லையா? அதை தனியே பிரித்து விடுவிக்க முடியுமா? இப்படி எவ்வளவோ கேள்விகள் ஆன்மாவை நம்பி ஏற்றிடும் பொழுது நமக்குள் ஏற்படுகின்றது. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உடையவர்கள் யோகத்தால் இதை உணரலாம் என்று கூறிவிட்டனர். யோகம் என்று அவர்கள் குறிப்பிடுவது யோகாசனம் போன்ற உடல் பயிற்சிகளை மட்டுமல்ல, மூச்சை கொண்டு செய்யப்படும் பிராணாயாமம் மற்றும் மனதை அடக்கும் தியானம் போன்ற அனைத்தையும் தான். தியானத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி மனதில் எண்ணங்கள் எவ்வளவோ இருப்பினும் அவைகளை அடக்கி மனவெழுச்சியில் அந்த எண்ணங்களின் நடமாட்டமும் இன்றி அதை வெட்டவெளியாக வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் உண்மையான ஆன்ம தரிசனம் கிட்டும். அப்பொழுது எது ஆன்மா என்பது மட்டுமல்ல, அதை நாம் நமது சுய விருப்பத்தில் இயக்கும் எஜமானர்களாகவும் ஆகியிருப்போம். இப்படி ஒரு நிலையை அடைந்தவர்களால் உடம்பிலிருந்து ஆன்மாவை விடுவித்து அந்த சூட்சும சரீரத்தோடு இந்த உலகம் எங்கும் சுற்றி வர முடியும் என்று யோக வல்லுநர்கள் கூறுகின்றனர். தெய்வ நாயகியிடம் கிருஷ்ணன் அவ்வளவையும் சொல்லி முடிக்கவும் ஒரு ஆட்டோ பிடித்து சரோஜா வந்து சேரவும் சரியாக இருந்தது. விறுவிறுவென்று உள்ளே நுழைந்தவளை தன் எரிக்கும் விழிகளால் பார்த்தாள் தெய்வநாயகி. ஆண்டி, நான் இப்ப ரொம்ப நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கேன். நம்ம சுத்தி இப்ப எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டா அது மேலும் மேலும் தப்பு அதிகரிக்கத்தான் துணை செய்யும். தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நடந்ததா இருக்கட்டும்.
இனி நடக்கிறதாவது நல்லதாக இருக்கட்டும். சரோஜா பெருந்தன்மையுடன் பேசத் தொடங்கி பேசிக்கொண்டே போவதை தெய்வநாயகியால் தாங்க முடியவில்லை. இப்ப வாய் மூட போறியா இல்லையா? ஒரே கத்தாக கத்தினாள். ஆண்டி, நான் இப்ப ஆண்டி இல்ல, அரக்கி. செய்வினையா வைக்கிறேன் அவங்க அப்ப செய்வினை. ஆண்டி, அது நம்பாதீங்க. இங்க மாதிரியே அங்கேயும் ஏமாத்தி பிழைக்கிற சீனக்காரங்க இருக்காங்க. விஷயம் இப்ப அது பழிக்குமா பழிக்காதான்றதெல்லாம் இல்லடி. அவ்வளவு தூரம் போயிட்டவும் அப்பனை உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பார். ஐயோ ஆண்டி, அப்பா செய்தது தப்புன்னு மட்டும் நான் சொல்ல வரல, அதை நம்பாதீங்கன்னு சொல்ல வந்தேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டு வாய மூடிக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் இழிச்ச வாய் இல்ல. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆண்டி போடினா. ஆண்டி, உங்களுக்கு என் பெருந்தன்மை கொஞ்சம் கூட புரியல. இப்ப நான் போய் போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு என்ன ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு உட்படுத்திக்கிட்டா கூட போதும். உங்க பையன் எங்க மலேசியா நாடு சட்டப்படி தூக்குல தொங்க வேண்டி வரும். விரும்பி படுத்துட்டு பிளேட்டை திருப்பி போடுறான்னு சொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குடும்பமே ஆள்மைக்கு குடும்பம்னு சொல்லுவேன். புருஷன் செத்து விதவையா இருந்தும் உன் அத்தை என் புருஷனை மயக்கிட்டாளே, இவ்வளவுக்கு பிறகும் அந்த ஆள் அவ கூட தானே இருக்கான். இது எல்லாமும் நான் சொல்வேன். இங்க உங்க பையன் என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரிதான் உங்க புருஷன் எங்க அத்தைக்கிட்டையும் வரம்பு மீறி இருக்கார். ஆனா ஊர் உலகத்துக்காகவும் மான மரியாதைக்காகவும் அத்தை பல்ல கடிச்சுக்கிட்டு அவரோட வாழ்ந்து அவரோட முடிஞ்சு போயிட முடிவெடுத்திருக்காங்க. போதும், நீ விட்டா பேசிக்கிட்டே போவ. முதல்ல வெளியே போ. அப்ப நீங்க யோசிச்சு நடக்க மாட்டீங்க, அப்படித்தானே? ஏவலுக்கு பதில் ஏவல். உங்க அப்பன் பைத்தியம் பிடிச்சி மலேசியா பூரா சுத்தி வர போறான் பார். சரி, இனி உங்களை சமாதானத்தால திருத்தி சரி செய்யவே முடியாது. நான் கோர்ட்டுக்கே போறேன், விஸ்வரூபம் எடுக்கிறேன். உங்க அவ்வளோ பேரையும் முள்ளத்தள்ளி சர்வநாசம் பண்ணிட்டு தான் நான் இனி ஓய்வேன். சரோஜா பேசி முடிக்கும் முன் அவள் தலைமேல் ஒரு இரும்பு ரோமானிய வீரன் சிலை தெய்வநாயகி தூக்கி எறிந்ததில் வந்து மோதியது. அப்படியே கண்கள் செருகிக் கொள்ள இரத்த சகதியாய் கீழே விழுந்தாள் சரோஜா. தெய்வநாயகி ஆவேசத்தின் உச்சத்தில் இருந்தாள். அத்தியாயம் 8. ஆத்மா வேறு உடம்பு வேறு என்பதற்கு உலகம் முழுக்கவே நிறைய சான்றுகள் இருப்பதாக நம்பிக்கை உடையவர்கள் கூறுகின்றனர். கல்வாரியில் சிலுவையில் அறை பெற்ற இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழ பிரிந்து சென்று திரும்ப வந்த ஆன்மாவே காரணம் என்கின்றனர். எவ்வளவோ பேர் சுடுகாட்டில் எரிக்கப்படும் சமயம் பிரிந்து சென்ற உயிர் உடலில் நுழைய பெற்று எழுந்து கொண்டதை சிலர் உதாரணமாக கூறி உடம்பின் மெட்டபாலிச இயக்கத்திற்கு பஞ்சபூத சக்தி காரணமாக இருப்பது போலவே மனதின் ஆத்ம இயக்கத்துக்கு பரமாத்மா எனும் மூலாதார சக்தி காரணமாக உள்ளது என்கின்றனர். ஒரு விளக்குகள் இருந்து 100 விளக்குகளை ஏற்ற முடிவது போல் பரமாத்மாவிடம் இருந்தே நாம் அனைவரும் வந்துள்ளோம். எனவே ஆத்மா என்பது பரம்பொருள் தொடர்புடைய ஒரு சக்தி அம்சம். அதை மின்காந்த அலை என்றும் இனம் காணமாட்டாத ஒருவித விசை என்றும் எப்படி வேண்டுமானாலும் விலக்கிக் கொள்ளலாம் என்கின்றனர். கிருஷ்ணன் கூறி வந்த பிளாஷ்பேக் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது போல் கிருஷ்ணனிடம் ஒரு அமைதி. கிருஷ்ணனின் கண்ணிரண்டும் கூட அந்த வீட்டின் ஹாலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் பார்த்தது. எதிரில் மௌனமாய் அம்பேத்கரும் நல்ல பெருமாளும் அமர்ந்திருந்தனர். அம்பேத்கருக்கு கிருஷ்ணன் எதற்காக அந்த இடத்தை பார்க்கிறார் என்பது புரிந்துவிட்டது. என்ன சார், உங்க அம்மாவால தாக்கப்பட்ட நிலையில சரோஜா விழுந்து துடிச்ச இடமா அது? கச்சிதமாக கேட்டான். எக்ஸாக்ட்லி மிஸ்டர் அம்பேத்கர். நான் அதுக்கு பிறகு வேகமாக டாக்டர் கிட்ட அவளை தூக்கிக்கிட்டு போனேன். ஆஸ்பத்திரியில கேட்டப்ப மாடிப்படியில இருந்து கீழே விழுந்ததுல காயம் பட்டதா பொய் சொன்னேன். அப்புறம் என்ன, சரோஜா கண் விழிச்சா. எங்க தான் அவளை தாக்கினதால தனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாளோன்னு அம்மாவும் பயந்தாங்க. அதே சமயம் மலேசியாவில இருந்து சரோஜா அப்பா வந்தா என்னவெல்லாம் நடக்குமோன்னு பயமா இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரியே ஆஸ்பத்திரியில ஒரு வாரம் வரை துடிச்சுக்கிட்டே இருந்த சரோஜா ஒரு நாள் அவளோட அப்பா ராஜரத்னம் எதிரிலேயே உயிரை விட்டா. அன்னைக்கு சரியான அமாவாசை. இதுக்கு நடுவுல ராஜரத்னம் ஏவி விட்ட ஏவலை அம்மா ஒரு மலையாள மந்திரவாதியை விட்டு திருப்பி விட்டாங்க. அது ராஜரத்னத்தையே போய் தாக்கிடுச்சு. அவர் ஸ்ட்ரோக் வந்து கைகால் செயலிழந்து போனார். இதனால அவரால் எங்களை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல. இங்க எங்க அப்பாவோ எங்க அம்மா கூட வந்து இனி வாழ மாட்டேன்னு பிடிவாதமா அந்த ரோகிணி கூடவே இருந்துட்டாங்க. சரி, இப்ப இந்த ராஜரத்னம் அவர் சமீபத்துல தான் மலேசியாவில இறந்து போனார். கடைசி வரை அவரால் வாய் திறந்து பேச முடியல. அதே சமயம் அமாவாசை ஆனா போதும் அன்னைக்கு செத்து போன சரோஜா என்னை பின்னி எடுத்துறா. அவ அப்பாவை படுத்த படிக்க ஆக்கினதுக்கும் சேர்த்து என்ன அவ புரட்டி எடுக்கிறா. இவளுக்கும் காரணமான உங்க அம்மா இதே வீட்டுல மாடி தனி அறையில இருக்காங்க. வெளியே வரதே இல்ல. அப்பா செய்த துரோகம் அவங்கள கட்டி போட்டுடுச்சு. நான் சரோஜாவால அவசப்படுறதையும் பாக்குறவங்க அப்படியே முடங்கி போயிட்டாங்க. சரி, இந்த அமாவாசை அவஸ்தைக்கு நீங்க எப்படியெல்லாம் விடிவே தேடினீங்க? அப்படின்னா
இல்ல சரோஜாவோட ஆவிக்கிட்ட இருந்து தப்பிக்க நீங்க முயற்சியே செய்யலையா? அது சரி, நான் செய்யாம இருப்பேனா? இதுக்காக நான் பார்க்காத மந்திரவாதிங்க இல்ல, செய்யாத பூஜை இல்ல, கட்டிக்காத ரட்சியும் இல்ல. அதெல்லாம் பயன் தரலையா? இல்லையே, ஒரு மந்திரவாதியால் கூட சரோஜாவை பிடிக்க முடியலையே. அந்த மந்திரவாதிங்க இது கேவலமா நினைக்கலையா? அது எனக்கு எப்படி தெரியும்? சரோஜாவை பிடிக்கணும்னா ஒரு மண்டலம் விரதம் இருந்து யாகம் வளர்த்து சுரைக்குழுவிய யாகத்துல வச்சு வசிய மந்திரம் ஜெபிச்சு சரோஜா வரும்பொழுது அப்படியே வளைச்சி பிடிக்கணும்லாம் சொன்னாங்க. நானும் சரி செய்யுங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை செலவாகும்னு அவங்க சொன்னப்பதான் நான் வாயை பிளந்துட்டேன். அதுக்கு தூக்க மருந்து சாப்பிட்டுட்டு ஊசியை போட்டுக்கிட்டு மயக்கத்துல இருந்துறது எனக்கு சுலபமான விஷயமா இருக்கு. அப்ப இப்படியே இருந்துறதான் உங்க எண்ணமா? வேற வழி? இந்த தடவை அமாவாசையின் போதும் நீங்க மயக்க ஊசி போட்டுக்கிட்டு படுத்து தூங்கத்தான் போறீங்களா? ஆமாம். சரோஜா பிரச்சனையால நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? அம்பேத்கர் வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்த கேள்விகளில் இந்த கேள்வி மட்டும் கிருஷ்ணனை ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட வைத்தது. கூர்ந்து பார்த்தான். மாடியிலிருந்து அவர் தாயான தெய்வநாயகின் இருமல் சப்தம் இடைவிடாதபடி ஒலிக்க ஆரம்பித்தது. ஒரு நிமிஷம் தம்பி என்று எழுந்து மாடி நோக்கி செல்ல எழுந்தார். நானும் உங்களோட வரலாமா? அம்பேத்கர் தான் கேட்டான். ஒரு சில வினாடிகள் தயங்கிவிட்டு சரி வா என்கிற பாவனையுடன் மாடி நோக்கி நடந்தார். அம்பேத்கரும் நல்ல பெருமாளும் பின்தொடர்ந்தனர். இருமல் சப்தமும் தீவிரமாக காதை கொடிந்தது. கூடவே கலீர் என்று நடுநெஞ்சை பிளந்து கொண்டும் ஒரு சப்தம். அரைவாசலை எட்டிய நொடி கப்பென்று ஒரு கசட்டு வாசம். உள்ளே பாதி இருட்டும் பாதி வெளிச்சமுமாய் ஒருவித அந்தகாரம். தெய்வநாயகி ஜன்னல் ஒன்றின் ஓரமாய் கட்டிலில் கிடந்தாள். அதே அறையில் அவளது கம்பீரமான புகைப்படமும் அம்பேத்கரின் கண்ணில் பட்டது. வைர மூக்குத்தியும் அலங்கார கொண்டையும் பட்டுப்புடவையுமாய் பார்க்க ராணி போல் தெரிந்தவள்தான் அனலில் வாட்டப்பட்ட வெற்றிலை போல் கட்டிலின் மேல் கிடந்தாள். கிருஷ்ணன் பக்கத்து டேபிள் மேல் இருந்த இருமல் மருந்து பாட்டிலின் மூடியை திறந்து கொண்டு மருந்தை அவளுக்கு புகட்டுவதற்காக அருகில் சென்றார். தெய்வ நாயகியோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். அம்மா, என்னம்மா இது? குடிமா. முடியாதுடா. நீ அந்த சிறுக்கியை கூட்டிக்கிட்டு வந்து என் முன்னால் நிறுத்துறேன்னு சொல்லு. சரிம்மா, செய்கிறேன். இப்ப நீ குடி. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சரின்னு சொல்றேல. பல வருஷமா இதே தான் சொல்ற. ஆனா அவளும் வரல, உங்க அப்பாவும் வரல. ஆமா, அந்த மனுஷன் சாகலையா? இன்னும் உயிரோட தான் இருக்கானா? அம்மா, அந்த துரோகியை பத்தி கேட்டா நீ ஏண்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு தெரியாம உங்க அப்பாவை நீ பாக்குறியா? ஐயோ அம்மா, மருந்தை குடிச்சிட்டு பேசாம படு. நடமாட முடியாதப்பவே உனக்கு இவ்வளோ வாய். இன்னும் நீ பழைய தெம்போடு இருந்த அவ்வளவுதான். மருந்து பாட்டிலை கோபமாக அருகில் வைத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து புறப்பட்ட கிருஷ்ணனை அம்பேத்கரும் நல்ல பெரும்பாலும் திரும்பவும் மௌனமாக பின்தொடர்ந்தனர். அதன் பின்னர் ஹாலுக்கு வந்த கிருஷ்ணன் அம்பேத்கரை பார்த்த பார்வையிலேயே ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன தம்பி, என் அம்மா உங்களை ரொம்ப பாதிச்சிட்டாங்களா? ஆமாம். அவங்க உடம்புக்கு என்ன? வயசாயிட்டதால தள்ளாம, அப்புறம் எப்பவும் டென்ஷனோடயே இருக்கிறதால கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி. இந்த மாதிரி பனிக்காலங்கள்ல இருமலும் சளியும் சேர்ந்துக்கும். உங்க அம்மா மனசுல உங்க அப்பாவோட துரோகம் அப்படியே ஆழமா பதிவாயிருக்கு. அவங்க மனசு கொஞ்சம் கூட சமாதானம் ஆகலன்றது அவங்க பேச்சுல நல்லாவே தெரியுது. ஆமா சார், அம்மா சின்ன பிள்ளையிலேயே ஒரு மாதிரி தான். தான் நினைச்சதுக்கு நேர்மாறா எது நடந்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது. அதே போல அவங்களுக்கு மிஞ்சி யாருமே இருக்கக்கூடாதுங்கிறதும் அவங்க எண்ணம். உதாரணமா, எங்க சித்தியோ இல்ல அத்தையோ புதுசா ஒரு வீடோ இல்ல காரோ வாங்கினா கூட போதும், அம்மா அப்பாவை போட்டு வாட்டி எடுத்து பதிலுக்கு ஒன்று வாங்கிடுவாங்க. இதனால தான் அப்பாவும் சரோஜாவோட அத்தைக்கிட்ட அப்படியே ஒன்றிட்டாங்க. கிருஷ்ணன் குடும்ப சங்கதிகளை அடுக்கடுக்காக விவரிக்க அம்பேத்கருக்கும் முள்ளுக்குள் சில முடிச்சுக்கள் அவிழ்ந்து கொண்டே போனது. அப்புறம் தம்பி, என் கல்யாணம் பத்தி கேட்டீங்க தானே? ஆமாம், என் கேள்விகளிலேயே அது முக்கியமான கேள்வியாகும். நானும் அதற்கு பதில் சொல்லிவிடுகிறேன். முதல்ல எனக்கு யாரும் பெண் கொடுக்கவே முன் வரல. ஏன்னா அப்பா சின்ன வீட்டோட இருக்கிற விஷயம் ஒரு பக்கம், சரோஜா அப்பா இன்னொரு பக்கமாக இருந்து நான் எங்கேயாவது பெண் பார்த்தா அந்த பெண் வீட்டுக்கே போன் பண்ணி எதையாவது சொல்லி தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்படியும் என்ன அனுஷியானு ஒரு ஏழை பொண்ணு துணிச்சலா கட்டிக்க முன் வந்தா எங்க வாழ்க்கையும் நல்ல விதமா தான் தொடங்கினுச்சு. ஆனா கிருஷ்ணன் கொஞ்சமாய் இடைவெளி விட அம்பேத்கரிடம் ஆர்வம் கொதிநிலைக்கு போனது. ஆனா என்ன ஆச்சு சார்? கல்யாணத்துக்கு பிறகு வந்த அமாவாசை ராத்திரி நான் மயக்க ஊசி போட்டுக்க போனேன். அனுஷா தடுத்தா. அந்த சரோஜாவி வரட்டும், நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லி என் கூடவே இருந்தா.
கிருஷ்ணனிடம் திரும்பவும் ஒரு இடைவெளி. கமான் சார், அப்புறம் என்னாச்சு? என்ன ஆகும்? சரோஜாவோட ஆவி அவளை பிச்சு எரிஞ்சிடுச்சு. அவ தூரத்துல ஜன்னல் வழியாக மாடியிலிருந்து குதிச்சு மண்டை உடைஞ்சி அவ செத்து போனதான் மிச்சம். சொன்ன சூட்டோடு செத்துப்போன அனுஷா நிமித்தம் கிருஷ்ணனின் கண்ணீரண்டிலும் கண்ணீரும் பெருக்கி வழிய ஆரம்பித்தது. பதிலுக்கு நல்ல பெருமாள் அம்பேத்கரை பார்த்தான். அந்த பார்வையை உனக்கு இதிலிருந்து என்ன புரியுது என்று கேட்கிற மாதிரி தான் இருந்தது. அம்பேத்கர் மெல்ல எழுந்து கொண்டார். நல்ல பெருமாளும் எழுந்து கொண்டார். அப்ப நான் கிளம்புறேன் சார். வர அமாவாசை விட்டுடுங்க. அடுத்த அமாவாசைக்கு முதல் நாள் உங்களை சந்திக்கிறேன் என்றான். கிருஷ்ணனும் விரக்தியான சிரிப்புடன் ஆமோதித்தான். அத்தியாயம் 9. ஆத்மா பற்றி யோசிக்கும் பொழுது உலகம் முழுக்க அது தொடர்பாய் பல விசித்திரமான செய்திகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இயேசுநாதர் பிறக்கும் முன் வானிலிருந்து ஒரு நட்சத்திரம் மாட்டுத் தொழுவம் மேல் விழுந்ததை பலர் பார்த்துள்ளனர். இனி வானிலிருந்து பூமிக்கு ஒரு தேவன் வரப்போவதை கூறும் ஒரு நிமித்தகம் என்கிறது வேதாகமும். அதே போல புனித ஆத்மாக்கள் மண்ணில் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் பொழுதும் வானில் நட்சத்திர ஒளி தோன்றியதை பலரும் பார்த்துள்ளனர். அதாவது சிறந்த ஆத்மாக்கள் ஒளி உருவமாக மாறிவிடுகின்றனர் என்று இதன் மூலம் பொருள் கொள்ள வேண்டியுள்ளது. அம்பேத்கரும் நல்ல பெருமாளும் வெளியே வந்தனர். அம்பேத்கர் தன் பைக்கை நோக்கி நடந்தான். நல்ல பெருமாள் அவனை தடுத்தார். நில்லு அம்பேத்து. என்ன அங்கிள், எதுவுமே பேசாம வரியேப்பா? என்ன பேசணும்? அப்படி போடு அருவாள. விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொன்னானாம். கோவிச்சுக்காதீங்க அங்கிள். உங்க நண்பரோட பிரச்சனையில நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, ஆவியோ பேயோ பிசாசோ பிரச்சனையே இல்லை. அவன் இவ்வளோ விலாவரியா சொன்ன பிறகுமா நீ இப்படி சொல்ற? அங்கிள், அவரோட பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமா என்னால் தீர்க்க முடியும்னு நான் நம்புறேன். எப்படிப்பா? அதை நான் வார்த்தையில சொல்றதை விட செய்து காட்டிட்டு பேசுறது நல்லதுன்னு தோணுது. அதான் எப்படிங்கிறேன். வேடிக்கை பாருங்க. ஆனா அதுக்கு முந்தி நீங்க எனக்கு சில உதவிகள் செய்யணும். என்ன உதவி? சொல்றேன். அதுக்கு முந்தி உங்க காதை கொஞ்சம் கொடுங்க. இங்க யாரு இருக்கா? சும்மா சொல்லு. அட, காதை கொடுங்கண்ணா. அவரும் காதை கொடுத்தார். அவனும் ஏதோ சொல்லி முடிக்க அவர் கண்களும் அகண்டு போய் விருந்தும் கொண்டது. என்ன, நான் சொன்னபடி செய்வீங்களா? கண்டிப்பா செய்கிறேன். சரி, இது எதுக்கு செய்யற? இதுல தான் எனக்கு தேவையான விடையே இருக்கு. சரிப்பா, அப்படியே செய்துறேன். கிருஷ்ணனை அடுத்த அமாவாசைக்கு 2 நாள் முந்தியே நீ இருக்கிற உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்ற, அவ்வளவுதானே? ஆமாம். நானும் அவரும் விருப்பப்பட்டா நீங்களும் ஏற்காட்டில் இருக்கிற என் நண்பன் ஒருத்தனோட எஸ்டேட் பங்களாவுக்கு போயிடுறோம். அங்க போய் அங்க போன பிறகு சொல்றேனே. அம்பேத்கர் சற்று புதிர் போட்டவனாக சிரித்தான். நல்ல பெருமாளை அப்பொழுதே ஒருவித சஸ்பென்ஸ் பிடித்து கொண்டு விட்டது. ஏற்காடு ஊசி பனி சலித்தது போல் பெய்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் பச்சை கம்பளம் விரித்தது போல காஃபி தோட்டம். அதன் மேனி முழுக்க பச்சையான காய்கள். மலைக்கு நடுவே மண்டை வகிடு போல மண் சாலை. அதன் மேல் ஒரு திறந்த ஜீப்பில் அம்பேத்கரும் நல்ல பெருமாளும் பின்புறமாய் வீட்டிற்க, முன்னாலே டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் கிருஷ்ணன். ஒரு தேன் வண்டு பூவுக்கு முன்னால் ரீங்காரம் இடுவது போன்ற இன்ஜின் டியூனுடன் மேலேறி கொண்டிருந்தது. கிருஷ்ணனுக்கு அந்த அவுட்டிங் பிடித்திருந்தது. ஆமா, நாம இப்ப எஸ்டேட் பங்களாவுக்கு போய் என்ன பண்ண போறோம் என்று திரும்பி பார்த்தபடியே கேட்டார். அங்க நீங்க நல்லா ஓய்வெடுக்கிறீங்க, இந்த மலையையும் நல்லா ரசிக்கிறீங்க. இங்க வேற என்ன பண்ண முடியும்? ஓய்வுதான் எடுக்க முடியும். அதே சமயம் அமாவாசை வருதே. நல்லா வரட்டும், நீங்க பாட்டுக்கு உங்க அறையில இருங்க. ஓ, அந்த அறைக்கே சரோஜாவோட ஆவி தேடி வரப்போகுதான்னு பார்க்க போறீங்களா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். என்ன தம்பி நீங்க, இத்தனை வருஷத்துல நான் எவ்வளோ வெளியூர்களுக்கு போயிருப்பேன். அவ்வளோ ஏன், ஒரு அமாவாசையின் போது நான் காஷ்மீர்ல கூட இருந்திருக்கேன். ஒரு தடவை கொல்லூர்ல மூகாம்பிகை கோவில் பக்கத்துல கூட தங்கியிருந்திருக்கேன். அங்க கூட சரோஜா ஆவி கச்சிதமா வந்துடுச்சே. ரொம்ப சந்தோஷம் சார். அங்கெல்லாம் வந்த சரோஜா ஆவி இங்கேயும் வரணும். அதை நான் பிடிக்கவும் செய்யணும். அதை பிடிக்கிறதா? எப்படி தம்பி? அது என் கவலை, உங்களுக்கு எதுக்கு? ஆமா, நீங்க ஆவின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றவர்னு நல்ல பெருமாள் சொன்னான். அது அப்போ. ஆனா உங்ககிட்ட பேசின பிறகு நான் என் கருத்தை மாத்திக்கிட்டேன். அம்பேத்கரின் பதில் நல்ல பெருமாளுக்கு கூட ஆச்சரியம் அளித்தது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு புது விஷயத்த சொல்ல போறேன். நீங்க அதை கேட்டு என்மேல் கோபமோ இல்ல வருத்தமோ படக்கூடாது. அம்பேத்கரின் பீடிகை கிருஷ்ணனின் ஜீப்பை நிறுத்த செய்தது. தம்பி, இந்த விஷயத்துல எதையும் சுத்தி வளைக்காத, நேரா வா. ஜீப்புக்குள் கேள்வியோடு அவன் நெஞ்சை பிளப்பது போல் பார்த்தார் கிருஷ்ணன். சார், போன அமாவாசை அன்னைக்கு நீங்க திண்டுக்கல்ல ஒரு லாட்ஜில தங்கியிருந்தீங்க தானே? ஆமாம். மோப்பம் பிடிச்சுக்கிட்டு அங்கேயே வந்துட்டியா? ஆமா சார்.
அது மட்டும் இல்ல, நீங்க தங்கியிருந்த ரூம்ல உங்களுக்கே தெரியாம 2 மொபைல் கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அம்பேத்கரின் பதில் சுரீர் என்று ஒரு ஷாக்கை கிருஷ்ணனிடம் ஏற்படுத்தியது. அட்ரா சக்கேனானாம், இதைதான் நானும் நினைச்சேன். அப்புறம் என்னாச்சு? நல்ல பெருமாளும் இடையில் புகுந்து தன் பங்கிற்கு சங்கு ஊதினார். அவர் முகத்தில் ஒரு பெரும் உற்சாகம், கிருஷ்ணன் முகத்திலும் ஒரு பதட்டம் தெரிந்தது. சரி தம்பி, அப்புறம் என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. அம்பேத்கரும் உடனே கண்களை சிமிட்டி கொண்டு பேச ஆரம்பித்தான். அதையும் கேக்குறீங்க? சார் ரூமுக்குள்ள வந்த உடனே ஊசியை போட்டுக்கிட்டு வழக்கம் போல இழுத்து போர்த்திக்கிட்டு படுத்துட்டார். ராத்திரி 12 மணி வரை ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அப்புறம்தான். அம்பேத்கர் சொல்ல சொல்ல கிருஷ்ணன் முகத்தில் பீதி பரவிக்கொண்டே போனது. கண்மொழிகளில் பயம் சூடான பால் பொங்கி வழிவது போல் வழிந்தது. எல்லாம் இப்ப என்கிட்ட கேசட்ல இருக்கு. வெள்ளையா புகை மாதிரி வந்து சரோஜா ஆவி சாரை எழுப்ப படாத பாடுபடுது. ஆனா சார் எழுந்திருக்க முடியாம மயக்கத்திலே கிடக்குறாங்க. அந்த ஆவி ஒரேடியா கத்துது, கூப்பாடு போடுது, சுத்தி இருக்கிற ஜாமான் மீதெல்லாம் மோதுது, எல்லாமே தூள் தூளா உடையுது. ஐயோ, என் வாழ்நாள நான் பார்த்த முதல் ஆவியும் சரோஜா தான், கடைசி ஆவியும் சரோஜாவா தான் இருக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அம்பேத்து, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? எல்லாம் இந்த கேசட்ல இருக்கா? அட இருக்கு அங்கிள், கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க, டிவியில போட்டே காட்டுறேன். எவ்வளவு வேலை பார்த்திருக்க, என்கிட்ட கூட சொல்லலையேப்பா. எதை யார்கிட்ட சொல்லணும்ன்றதில் தான் என்னுடைய சாமர்த்தியமே இருக்கு. அப்ப சரோஜாவி இருக்கிறது உண்மை, அப்படித்தானே? சத்தியம் அங்கிள், நீங்க கொஞ்ச நேரத்துல டிவியில பார்க்கத்தானே போறீங்க. அப்ப முதல்ல ஜீப்பே எடு. அப்பா டிரைவர், சீக்கிரம், எனக்கு இப்பவே கை காலெல்லாம் பரபரன்னு இருக்கு. நல்ல பெருமாள் தூண்டிவிட ஜீப்பிடம் திரும்பவும் வேகம். பசுமையான மரங்களுக்கு நடுவே கொடையை கவிழ்த்தது போன்ற இயற்கை சூழலில் இருந்தது அந்த எஸ்டேட் பங்களா. சுற்றிலும் பேரிக்காயும் கமலா ஆரஞ்சும் சீந்துவாரின்றி சிதறி கிடந்தன. புசு புசுவென்று மதர்ப்புடன் வாள் கொண்ட அணில் கூட்டம் ஒன்று ஜீப் ஒன்று வந்து போர்ச்சுகோவில் நிற்கவும் கலந்து ஓடிப்போனது. மூவரும் ஜீப்பை விட்டு இறங்கினர். விறுவிறுவென்று உள் நுழைந்தனர். ஒரு சமையல்காரன் மட்டும் எட்டி பார்த்து, டீ போடட்டுங்களா என்று கேட்டான். நல்ல ஸ்ட்ராங்கா டீ, அப்புறமா காலிஃப்ளவர் போண்டா, அப்படியே கேரட் சாலட் என்று படுவேகமாக ஒரு மெனுவை அவனிடம் கூறிய அம்பேத்கர், வாங்க சார் என்று கிருஷ்ணனையும் நல்ல பெருமாளையும் அழைத்துக்கொண்டு பெட்ரூம் ஒன்றுக்குள் நுழைந்தான். அந்த அறைக்குள் ஒரு பக்கம் மெத்தை விரித்த கட்டில், மறுபக்கம் சிறிய டைனிங் டேபிள். டைனிங் டேபிளை ஒட்டி ஒரு குளிர் கணப்பு, அதில் லேசான தீயுடன் இதமான உஷ்ணம். அந்த அறையின் மூலையில் ஒரு டிவியும் இருந்தது. நல்ல பெருமாள் கைகளை பரபரவென்று தேய்த்து கொண்டு, அம்பேத்து, சீக்கிரமா அந்த கேசட்டை போடப்பா, என்னால இப்ப கூட நம்ப முடியல என்றார். இருங்க அங்கிள், டீ சாப்பிட்டுட்டு பார்ப்போம் என்று வேண்டுமென்றே இழுத்தான். இல்ல, டீ எல்லாம் அப்புறம், முதல்ல கேஸ்ட போடு. நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா? இல்லையா பின்ன, என்கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டா அத அவ்வளவு சுலபத்துல விட்டுடுவேனா நான்? ஐயா யாரு? கொஞ்சம் வெடாசாக பேசியபடியே கிருஷ்ணனை பார்த்தான். கிருஷ்ணனிடம் உறைந்தது போல ஒரு தோற்றம், காரை பூசியது போல் ஒரு மௌனம். கிருஷ்ணா, என்னப்பா கேஸ்ட போட்டு பார்க்க உனக்கு பயமா இருக்கா? நல்ல பெருமாள் அவரது முகக்குறிப்பறிந்து பேசினார். இல்ல நல்ல பெருமாள். ஆமாம் நல்ல பெருமாள். அட என்னப்பா, தெளிவா சொல். பயமா இருந்தா நீ பார்க்காத, நான் பார்க்கிறேன். இல்ல இத பார்த்து என்ன பண்ண போறீங்க? இத அம்பேத்கர் தான் சொல்லணும். அம்பேத்து, கிருஷ்ணன் கேக்குறான் பார், சொல்லு. சொல்றேன் சார், நாளைக்கு நைட் அமாவாசை, உங்களை பாடாப்படுத்துற சரோஜாவியை பிடிக்க ஏற்பாடு செய்தேன். எந்த சீன மந்திரவாதியுடைய ஏவலாலையும் உங்க அம்மா செய்த கொலையாலும் இந்த பிரச்சனை வந்ததோ அதே சீன மந்திரவாதி நாளைக்கு இங்க வரார். அவரும் சரோஜாவியை பிடிச்சிட்டு போக நான் தயாருன்னு சொல்லிட்டார். சீனத்து மந்திரவாதியா? ஏம்பா, லோக்கல்ல கேரளாவில 1000 பேர் இருக்காங்களே, அவங்களால தான் முடியலன்னு இவரே சொல்லிட்டாரே. அப்ப மலேசியா போய் நீ ஏற்பாடு செய்தியா? எதுக்கு அங்கிள், இன்டர்நெட்னு ஒன்று இருக்கும் பொழுது நான் எதுக்கு போய்கிட்டு? அதான் எனக்கு தான் உலகம் பூரா நண்பர்கள் இருக்காங்களே. அது சரி, இவ்வளோ ஏற்பாடையும் எப்படிப்பா இவ்வளோ வேகமா செய்த? அதான் அம்பேத்கர் ஸ்டைல். இதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது. முதல்ல கேசட்டை போடுறேன். சரோஜாவியோட அட்டகாசத்தை பாருங்க. எழுந்து போய் கேசட்டை டிவிடியில போட்டான். தப்பென்று டிவி திரைக்கு உயிர் வந்தது. கோடான கோடி ஒளிப்புள்ளிகள் முதலில் தோன்றிட்டு, பின் ஹோட்டல் ரூமுக்குள் கிருஷ்ணன் ஊசி போட்டுக்கொண்டு படுக்கையில் விழும் காட்சி ஆரம்பமானது. அதற்கு முன்பே பூட்டிக்கொண்ட அறைத்தானே என்று அவர் கொஞ்சம் நிர்வாணமாக தெரிந்ததும் தோன்றி நல்ல பெருமாளை விற்கப்பட வைத்தது. கிருஷ்ணனோ ஐயோ கர்மம் கர்மம் என்று பதறி போனார்.
பின் குரட்டை சத்தத்துடன் தூக்கம் ஆரம்பமாயிற்று. அப்படி நெடுநேரம் செல்ல வேகமாக கேசட்டை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்த அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஜன்னல் வழியாக சரோஜா ஆவி புகுவதிலிருந்த காட்சியை சீராக ஓடவிட்டான். உருண்டையான ஒரு வெள்ளை புகை வடிவில் சரோஜா அறை எங்கும் உருண்டு புரளும் காட்சி. ஒரு கட்டத்தில் காட்சி அடங்கி வெறும் இருட்டு தெரிய வர அம்பேத்கர் சிரித்தான். அங்கிள், அந்த ஆவி கேமராவை பார்த்துட்டு அது மேல துணியை போட்டு மூடிடுச்சு. அதான் இருட்டு. இதுக்கு பிறகுதான் அது உள்ள இருக்க ஜாமானை எல்லாம் உடைச்சிச்சு. உடைக்கிற சப்தத்தை கேளுங்க என்று சவுண்டை கூட்டினான். சப்தம் துல்லியமாக கேட்டது. அது மட்டுமல்ல, ஆவு என்கிற ஊளை சப்தமும் சேர்ந்து கேட்டது. நல்ல பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு வாயை பிளந்து விட்டார். என்ன அங்கிள், அவ்வளவும் அசல் பேயோட விஷுவல். இன்னைக்கெல்லாம் டிவியில ஒளிபரப்ப கொடுத்தா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். அதே சமயம் கிருஷ்ணன் சார் விஷயம் உலகம் பூரா பரவிவிடும். அதான் ரகசியமா வச்சுட்டு இருக்கேன் என்றவனை கிருஷ்ணன் மெர்ச்சியோடு பார்த்தார். என்ன பாக்குறீங்க? இல்ல, இந்த ஆவியை உன்னால பிடிக்க முடியுமா? பிடிச்சு உங்களையும் விடுவிச்சு காட்டுறேன் சார். இல்லப்பா, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. அதையும் தான் பார்ப்போமே. அது சரி, நாளைக்கு அமாவாசை. அதுல என்ன சந்தேகம்? அங்க பாருங்க கேலண்டர்ல. இங்க என் செல்போன், உங்க செல்போன் எல்லாத்துலயும் என்ன தேதின்னு பாருங்க. கிருஷ்ணனும் பார்த்தார். அவன் சொன்னதும் சரிதான். வரும்பொழுது இன்னும் 2 நாள் இருக்குன்னு சொல்லல நீ? சந்தேகத்தோடு திரும்ப கேட்டார். தப்பா சொல்லியிருப்பேன். நாளைக்கு தான் அமாவாசை. வேணும்னா இங்க யார்கிட்ட வேணா கேட்டுக்குங்க. அம்பேத்கர் சாதித்தான். சரிங்க அங்கிள், டீ வந்துருச்சு, குடிங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்க பிரச்சனையை தயவு செய்து என்கிட்ட விட்டுருங்க. நீங்க தப்பிக்க போறது நிச்சயம், நிச்சயம் என்று கட்டை விரலை ஆட்டியபடியே சொன்னான். அத்தியாயம் 10. நல்ல ஆத்மாக்களுக்கு தான் ஒளிப்புள்ளிகளும் நட்சத்திர வடிவங்களும். தீயவை வெளியேறும் பொழுது எருமை கத்தும் சப்தமும் தென்னை மட்டை மரத்திலிருந்து விழுவதும் சகுனங்களாக தெரியும். அது மட்டுமல்ல, ஒரு பூனையை இன்னொரு பூனை துரத்தினாலும் பக்கத்தில் யமன் நடமாட்டமும் ஒரு துராத்மா அங்கே நடமாடுவதாகவும் ஒரு பொருளினை அந்த நாளில் கொண்டிருந்தனர். உலகம் முழுக்கவே உடம்பை விட்டு இயற்கையாக பிரியாத உயிர் ஆவியாக சுற்றி சுற்றி வரும் என்கிற நம்பிக்கை காணப்படுகிறது. ஆனால் ஆத்மாவை நம்பாதவர்களுக்கு இதெல்லாம் மனப்பிரமைதான். அமாவாசை மாலை நேரம் சேலத்திலிருந்து வந்திருந்த ஜீப்பிலிருந்து இறங்கிய அந்த சீனக்காரரை நல்ல பெருமாள் பெரிதும் வியப்போடு பார்த்தார். அமுங்கி போய் குழிக்கில் கிடப்பது போன்ற கண்கள், தட்டை முகம், சப்பை மூக்கு, 4.5 அடி கூட இல்லாத உயரம், ஒரு தினசான உடை, காலில் முன்பக்கம் வளைந்த படகு செருப்பு. அம்பேத்கர் முதுகை வளைத்து சீன முறையிலேயே வரவேற்றான். பங்களாவுக்குள்ளும் அழைத்து சென்றான். உள்ளே ஹாலில் அமர்ந்திருந்த கிருஷ்ணனுக்கு அவரை பார்க்கவும் கொஞ்சம் சுரீர் என்றது. அம்பேத்கர் அவரிடம் ஆங்கிலத்தில் தான் பேசினான். கிருஷ்ணனை காட்டி இவரைத்தான் சரோஜாவை பிடித்து ஆட்டுவதாகவும் கூறினான். அவர் முதலில் உற்று பார்த்தார். பிறகு ஒரு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டு பார்த்தார். பிறகு கிருஷ்ணனை சுற்றி வந்து ஒரு பார்வை பார்த்தார். பிறகு கையை வளைத்து பிடி போட்டு முத்திரை போல ஏதோ செய்து போட்ட பிடிக்கு இடையில் உள்ள துவாரம் வழியாகவும் பார்த்தவர் ஒரு மாதிரி சிரித்தார். அதற்கு பிறகு சீன பாஷையில் ஏதோ பேசினார். என்ன சொல்றார்? கட்டாயம் இன்னைக்கு சரோஜாவியை பிடிச்சிட முடியும்னு சொன்னார். அதை எப்படி நாம நம்புறது? அதை நீங்க கண்ணால பாப்பீங்க. அது எப்படி? பொறுத்திருந்து பாருங்க அங்கிள். அம்பேத்கர் சமாதானப்படுத்த அவரும் தன் பையிலிருந்து ஒரு சேப்பு கயிற்றை எடுத்து கிருஷ்ணனின் கையில் கட்டிவிட்டார். இதென்ன? சரோஜா ஆவிக்கிட்ட இருந்து நிரந்தரமா இவரை காப்பாத்துற ரட்சை. அதன் பின் கிருஷ்ணன் என்ற இடத்துக்கு கீழே இருந்து கொஞ்சம் போல தூசு தும்பை பெருக்கி அள்ளி ஒரு துணியில் கட்டி கொண்டார். இது என்னப்பா? யாருக்கு தெரியும்? எல்லாம் சீன முறை அங்கிள். எது எப்படியோ சரோஜா ஆவி பிடிபட்டே திருணும். காலையில பாருங்க. நிச்சயமா. அம்பேத்கர் அதற்கு பிறகு அந்த சீன மந்திரவாதியுடன் தனியாரை ஒன்றுக்கு போய்விட்டு திரும்ப வந்தான். அங்கிள், அவரை நான் ஒரு ரூம்ல தங்க சொல்லிட்டேன். சார் இன்னைக்கு எப்பவும் போல ஊசியை போட்டுக்கிட்டு படுத்துக்கட்டும், மிச்சத்தை அவர் பார்த்துப்பார் என்று அம்பேத்கர் கிருஷ்ணனை பார்க்க கிருஷ்ணன் முகத்தில் ஒரு சோகை. பயப்படாதீங்க சார், உங்க வரையில இதுதான் நீங்க ஊசி போட்டுக்கிற கடைசி ராத்திரி என்றபடியே அவனை ஊசியை எடுத்து கொடுத்து போட்டுக்கொள்ளவும் வைத்தார். கிருஷ்ணனை மயக்கம் ஆக்கிரமிக்க தொடங்கியது. அப்படியே படுக்கையில் கிடத்திவிட்டு வந்தான் சீன மந்திரவாதி. பிறகு அந்த அறைக்குள் புகுந்து கொள்ள கதவுகள் தாழிடப்பட்டன. நல்ல பெருமாள் ஆகாசத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டார். விழுந்து விடுது. ஆவலாக கதவை திறந்தபொழுது சிரித்துக்கொண்டே வெளியே வந்தார் சீன மந்திரவாதி. கையில் ஒரு துணியால் மூடி கட்டிய சுரை குடுக்கை.
வழக்கம் போல அறையில் பொருட்கள் உடைந்திருக்க கிருஷ்ணன் உடம்பிலும் ஆங்காங்கே காயும். அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பிய அம்பேத்கர், சார் சக்சஸ், உங்க சரோஜாவியை பிடிச்சாச்சு என்றான். அவர் மலங்க மலங்க விழித்தார். நம்ப முடியாமல் பார்த்தார். வாங்க காற்றேன் என்று அவரை எழுப்பி அழைத்துக்கொண்டு வெளியில் வந்தான். பங்களாவுக்கு வெளியே தோட்டத்தில் ஒரு இடத்தில் அந்த சுரை குடுக்கை, அதனுள் யாரோ புகுந்து கொண்டிருப்பது போல அது எகிரியது, குதித்தது, பந்து போலெல்லாம் உருண்டது. நல்ல பெருமாளும் கிருஷ்ணனும் விருத்த விழிகளை மூடவில்லை. அந்த சீனத்து மந்திரவாதி அதை சுற்றி சுற்றி வந்து ஏதோ மந்திரம் சொல்ல சொல்ல அது உருண்டு உருண்டு ஓட பார்த்தது. ஒரு கட்டத்தில் டபார் என்று வெடித்ததில் அந்த பிராந்தியமே ஒரே புகை. சீன மந்திரவாதி சிரித்தபடியே கிருஷ்ணனையும் அம்பேத்கரையும் நோக்கி வந்தார். அந்த ஆவியை அனுப்பிட்டேன், அது ஆவி உலகத்துக்கு போயிடுச்சு, இனி அதுக்கு பூமியில இடமில்லை என்று கூறி சிரித்தார். அம்பேத்கர் அவரை கட்டிக்கொண்டான். கிருஷ்ணன் முகத்தில் ஒருவித நிம்மதி பெருமூச்சு. நல்ல பெருமாள் மிக உற்சாகமாக அம்பேத்கரை கட்டிக்கொண்டு, அம்பேத்து, நீ சாதிச்சிட்ட என்று உற்சாகமானார். அதன் பின் 4 நாட்கள் அங்கு இருந்தார்கள். பிறகுதான் புறப்பட்டனர். கிருஷ்ணன் அம்பேத்கரிடம் நன்றியை மட்டும் கூறிக்கொள்ளவில்லை, என் வாழ்க்கையை புதுப்பிக்கப்பட்டுவிட்டது, நான் மிக அற்புதமாக உணர்கிறேன் என்று கண்ணீர் விட்டார். அம்பேத்கர் சிரித்தான். அடுத்த அமாவாசைக்கு நிச்சயம் சரோஜா வரமாட்டாதானே என்று ஒரு சந்தேகத்தோடு பார்த்த நல்ல பெருமாளை தள்ளி கொண்டு போன அம்பேத்கர், அங்கிள், நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை காட்டப் போறேன் என்று அவரை தன் வீட்டு டிவி முன் இழுத்து சென்று அமர்த்தினான். அதில் கேசட்டை போட்டு ஓடவும் விட்டான். அடுத்த சில நொடிகள் கிருஷ்ணன் தொடர்பான காட்சிகள் ஆரம்பமாயிற்று. இதைதான் அன்னைக்கே பார்த்துட்டேனப்பா என்றார் நல்ல பெருமாள். அது கிராபிக்ஸ் வேலை செய்த போலி கேசட், இதுதான் ஒரிஜினல், நல்லா பாருங்க என்றான். அதில் ஒரு கட்டத்தில் தூக்கம் கலந்து எழுந்து தனக்குத்தானே அடித்துக்கொண்டு பேய் பிடித்தவன் போல அறையில் உள்ள பொருட்களை எல்லாம் போட்டு உடைக்கும் காட்சி. நல்ல பெருமாள் வாயை பிளந்தார். தலை மீது கை வைத்து கொண்டார். என்னப்பா இது கொடுமை என்றும் கேட்டார். இதுக்கு பேர்தான் ஸ்கீமோபோபியாங்கிறது. இது ஒரு மனசிதைவு நோய். சரோஜா ஆவி பேய் பிசாசுங்கிறதெல்லாம் இவரோட நம்பிக்கை. ஒரு அமாவாசை அன்னைக்கு துடிச்சு செத்து போன சரோஜா ஆவி தன்னை விடாதுன்னு இவர் ஆழமா நம்பினதோட விளைவு இது. அதனால தான் ஆவியை விரட்டேன்னு வந்தவங்களால கூட இவர் பிரச்சனையை தீர்க்க முடியல. ஏன்னா இது மனநோய். மனநோய்க்கு மருந்துதான் நான் சீனக்காரரை வைத்து போட்ட நாடகம். அவர் ஒரு பல் டாக்டர். சீன மந்திரவாதியா எனக்காக நடிச்சு கொடுத்தார். குடுவைக்குள்ள ஒரு பூனையும் ஒரு வெடிகுண்டும் இருந்தது. அதனால தான் அது உருண்டது புரண்டது. வெடிகுண்டை நான் ரிமோட்டால வெளியே இருந்து வெடிக்க வச்சேன். அதை பார்த்த கிருஷ்ணன் சாருக்கும் ஆவி போயிடுச்சுன்னு மனசுல ஆழமா விழுந்தது. அதனால தான் மறுநாள் வந்த உண்மையான அமாவாசை அன்னைக்கு எதுவும் ஆகல. அம்பேத்கர் சொல்ல சொல்ல நல்ல பெருமாளுக்குள் பரவசமான பரவசம். அம்பேத்து, நீ அசகாய சூரண்டா என்று மார்போடு அவனை கட்டி கொண்டவர், அப்ப ஆவி பேய் எல்லாம் டூப்பு தானா என்று கண்களை விரித்து கொண்டு கேட்டார். அம்பேத்கர் வரையில அப்படியே தான் என்றான் அவனும். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த கதையை படிக்கும் பொழுது இதோட முடிவு இப்படி தான் இருக்கும்ட்டு ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணியிருந்தேன். நான் கெஸ் பண்ண மாதிரியே தான் கதையும் முடிஞ்சிருந்தது. அதுபோல் யாரெல்லாம் கெஸ் பண்ணியிருந்தீங்க அவங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.